ஆல் கிராப் சூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட். ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு பாட்காஸ்ட். எங்களுக்கு டைம் ஜோன்லாம் செட் ஆகாம ரொம்ப வெயிட் பண்ணி அப்புறம் ஸோ யூ ஆல்சோ பிஸி, நானும் கொஞ்சம் டிராவல் டைம்லாம் இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாட்காஸ்ட் நான் பண்றேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு பேச போற ஆள் வந்து என்னுடைய கசின் சுஜய் தாமோதர். ஸோ சுஜய் வந்து என்னுடைய மாமா பையன். ஸோ இப்போ நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், அவர் கனடால இருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்கலி. அண்ட் எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பா பிறந்த ஊர்ல தான் சுஜய் வளர்ந்தாரு. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் ஸ்கூலிங் அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சென்னையில படிச்சுட்டு ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்காக கனடா போய் இப்போ கனடால வந்து he's living for more than a decade now. Almost சொல்லாமா 8 years. ஆமா 8 years. ஸோ அப்புறம் இப்ப ரீசெண்டா அவர் வந்து கனடியன் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டாரு. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு டாக் டு ஹிம். பேசிக்கலி நான் சுஜயோட ஸ்டோரியும் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஸோ லைக் எனி அதர் பாட்காஸ்ட் ஐ எம் டூயிங். இதுவுமே ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு க்ரோயிங் பார்த்து ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், நம்மளுடைய நாலேஜா இருக்கட்டும், நம்ம பெரிய ஒரு விஷயங்களை யோசிச்சு அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா தெரியலாம். பட் இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் அவங்க ஒரு சில ஒரு இடத்துல வந்து கெட் ஸ்டக். ஆனா அதை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி போறதா இருக்கட்டும், அதை அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் என்னன்னா, ஐ நோ மை ஃபேமிலி. ஸோ நம்மளுடைய ஒரு ஹிஸ்டரி நமக்கு தெரியும் அப்படிங்கும் போது, ஸோ வேர் வி வேர் அண்ட் ஹவு வி ஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமுமே நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். ஸோ ஒரு 3ஆம் தலைமுறைன்னு சொல்லலாம். அதாவது எங்க தாத்தா தலைமுறை, அதுக்கப்புறம் அப்பா தலைமுறை, இப்ப நாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு பக்கம். அதை தாண்டி எஜுகேஷனா இருக்கட்டும், வாய்ப்புகளா இருக்கட்டும், நம்ம வந்து அகைன் கோயிங் வித் த ஃப்ளோ தான். இன்னைக்கு கரண்டா இருக்கிற விஷயங்களை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி க்ரோ ஆகுறோம் அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சுஜய் கிட்ட மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் வந்து ஐ வாண்டட் டு டாக் டு ஹிம். அண்ட் பேசிக்கலி இது வந்து எட்டனதர் ஒரு சக்சஸ் ஸ்டோரியாகவோ, எட்டனதர் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் டு ஹையர் கிளாஸ் அப்படிலாம் நான் இது பார்க்கல. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் செஷன் மோர் ஃப்ரம் ஒரு 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 வில்லேஜ்ல ஒரு வளர்ந்த ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து ஹவு ஹி ஹாஸ் grown and how he has learned and how he moved forward and where he is now and what are his life lessons so far. Like he is still very young actually, but still இது வரைக்கும் அவர் பார்த்ததில்ல, அவர் என்ன சொல்றாரு, பிளஸ் என்ன மெசேஜ் வந்து for others he is going to give or whatever. அதான் என்னுடைய இன்டென்ஷனா இருந்துச்சு. Really happy to have you. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு பேசி 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 கடைசியில ஐ திங்க் மோர் தென் a year நம்ம பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. லைக் பேக் இன் 2023 நம்ம பிளான் பண்ண. ஆமா, அப்ப 2 இயர்ஸா பேசிட்டு இருக்கிறோம். கரெக்ட், 2-3 இயர்ஸா பேசிட்டு இருக்கோம். So actually வந்துட்டு அகைன் அஃப்கோர்ஸ் இன்ஃபார்மலா நம்ம பேசலாம். பட் எனக்கு வந்து என்னன்னா, நம்ம வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் சைல்ட்ஹுட். பேசிக்கலி நம்ம நீயே உன்னோட இதுலயே சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதாவது என்னன்னா, வேர் யூ ஆர் பார்ன் அண்ட் உன்னோட சைல்ட்ஹுட் பத்தி ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட், தென் வில் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். பெர்ஃபெக்ட். யா, பேசிக்கலி பிறந்தது தஞ்சாவூர்ல, வளர்ந்தது நீடாமங்கலத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் 16-17 இயர்ஸ் ஆஃப் அந்த வயசு வரைக்கும் ஒரு நட்சல்குள்ளேயே இருந்து அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில போகணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வெளில போன ஒரு ஆள் தான் நான். அது வெளில அந்த அந்த நட்சல் உடச்சிட்டு நம்ம வெளில போறப்போ நம்ம பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம கிடைக்கிற எக்ஸ்போஷரா இருக்கட்டும், அதோட அந்த 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 தாக்கம் இருக்குல்ல, அது அந்த பீப்புள் வி மீட் எஸ்பெஷலி. ஸோ என்னோட லைஃப்ல பார்த்தா லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் மீ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் அண்ட் டேக் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் முடியுமோ நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி வந்த ஒரு லைஃப் தான். பட் யா, நீடாமங்கலம் அங்கதான் ஃபர்ஸ்ட் வளர்ந்தது. சின்ன வயசுல இருந்து ஒரு என்ன பிளஸ் டூ முடிக்கவே அங்கதான் இருந்தேன். ஸோ நடுவில் ஒரு இன்பிட்வீன் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம நீடாமங்கலத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு அம்மாப்பேட்டை நம்ம அந்த ஊர்ல போயிட்டு ஸ்கூலிங்காக படிச்சது. எஸ். அதை தவிர லைக் நீலன் ஸ்கூல்,
எங்களுக்கு பேஸ் அந்த ஸ்கூல் தான், நீலன் ஸ்கூல், செயின்ட் ஜூட்ஸ். இந்த 2 ஸ்கூலுக்குலயும் அது எப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருக்க போர் அடிச்சு போயிடுமோ. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் எல்கேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செயின்ட் ஜூட்ல, அங்கேருந்து அடுத்த 3 வருஷம் மார்சினஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு, அண்ட் தென் பேக் டு செயின்ட் ஜூட், அண்ட் தென் சாரி பேக் டு நீலன் ஸ்கூல். நீலன் ஸ்கூல்ல இருந்து ஒரு 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப செயின்ட் ஜூட், திரும்ப நீலன் ஸ்கூல். ஸோ ஒரே இடத்துல இருக்க முடியாது நம்மளால, ஜம்பிங் இன் பிட்வீன் ஆல் த டைம். ஸோ யா, ஸோ அப்படி ஒரு இதுதான். ஸோ யா, ஸோ சைல்ட்ஹுட் ஃபுல்லா அங்கதான். அப்புறம் லீவுக்கு அப்படி பார்த்து நம்ம வெளில போற இடங்கள் தான் மெட்ராஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லைக் ராஜா, நீங்க the first person who took me to Spencer Plaza, so I still remember that. And and then like the day where we went out, right? So Spencer's Arcadome, Birla Planetarium, I still remember all those things, right? So அதுதான் வந்து சென்னையில நம்ம வெளில போய் சுத்துற இடங்களா இருக்கட்டும், அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு கிடைக்கிறது. So yeah, so that's pretty much. And above all this, most important part, mom and dad. So ஒரே பையன் நான் வீட்டுக்கு, சிப்ளிங்ஸ் கிடையாது, பட் கசின்ஸ் நிறைய, அம்மா சைட்லயும் சரி அப்பா சைட்லயும் சரி. ஸோ அந்த சிப்ளிங் இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்ததே கிடையாது. ஸோ நீங்க அட்டோன்னு நீங்க எல்லாருமே தஞ்சாவூர்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் யூ கைஸ் மூவ் டு சென்னை, தென் சாரு, மது, லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள், கோயம்புத்தூர், கரூர் அப்படி இருந்தாலும் அம்மா சைட் கசின்ஸ் எல்லாருமே ரொம்ப பக்கத்துலயே நம்ம கூட வளர்ந்தனால, லைக் எப்படி ஒரு நம்ம வீட்டுல எப்படி சிப்ளிங்ஸோட நம்ம வளருவோமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அதனால சிப்ளிங்ஸ் மிஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி dad used to be in Dubai, right? So ஒரே பையன், நீடாமங்கலத்துல இருக்க போறான் பையன், ஸோ பாத்துக்க என்னால மட்டும் பாத்துக்க முடியாது வாங்கன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டதுக்கப்புறம் டேட் அதுக்காக துபாய் விட்டுட்டு நீடாமங்கலம் வந்து தாத்தாவோட நம்ம ரெஸ்டாரண்ட்டை எடுத்து அப்படி ஆரம்பிச்சதுதான் ஃபேமிலி சைட். ஸோ யா, ஸோ that's pretty much in terms of childhood சொல்லணும்னா. ஸோ ஸ்கூலிங் அண்ட் ஆல் திஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எப்படி நம்ம சென்னை போனோம், அங்க அதுக்கப்புறம் நடந்த லைஃப் லெசன்ஸ்லாம் நமக்கு அதுக்கு அடுத்த ஒவ்வொன்று நடந்ததுக்கு இப்போ ரீசன். நிறைய மைண்டுக்குள்ள வருது இப்ப பேசும்போது. நீ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, டிட் யூ ட்ரீம் லைக் இப்ப இருக்கிற உன்னோட நிலைமைய வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் நீ ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து கொண்டு வந்துச்சா, இல்ல அது எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? லைக் இந்த சொல்லுவாங்கல்ல மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நீலாமங்கலம் ஒரு ஊரு எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் நம்ம எல்லாரையுமே பாத்துருக்கிறோம். எங்க அப்பாவே நான் பாத்துருக்கேன். எங்க அப்பா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த ஊரை விட்டு வெளில போகணும் அப்படின்னு நிறைய எல்லாருமே நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? ஒரு நம்ம எல்லாருமே எப்படி நினைப்போம் அப்படின்னா, சிறுக கட்டி பெருக வாழணும், இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு கற்பனையில இருப்போம். பட் நீ சொன்ன இல்லையா, நான் அந்த ஒரு கூட்டுக்கு விட்டு வெளில வரும்போதுதான் ஐ ஸ்டார்டட் திங்கிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. சென்னைங்கிறது வந்து எல்லாருக்குமே, எனக்குமே என்னுடைய கசின், எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க ஆனந்தன், அவங்கள நான் போய் பார்க்கும் போதுதான் எனக்கு வந்து ஓகே இப்படியும் இருக்கலாம், இதுதான் நம்ம இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ பேசிக்லி மை கொஸ்டின் இஸ், எப்ப நீ இந்த நம்ம வந்து பெரிய கனவுகள் அப்படிங்கறத நோக்கி நீ போன, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மம்மி தான். ஸோ எப்படின்னா, நம்ம லைஃப், நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது. பட் அவங்களோட பாஸ்ட், அவங்களோட லைஃப் நமக்கு தெரியும். ஸோ அம்மாவோட ஃபேமிலி வந்து ஒரு எப்படி சொல்றது, மிடில் கிளாஸோட ஒரு லோவர் மிடில் கிளாஸ், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து அம்மா வந்தாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ அந்த வயசுல அம்மா படிச்சு அவங்களோட வைராக்கியம், அவங்க லைக் தி திங்ஸ் ஷி டிட், ரைட்? ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, 12th கிரேட்ல 12th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சப்போ ஊர்ல எவ்வளவோ பேருக்கு நம்ம காம்படிஷன், நம்ம கிளாஸ்ல எல்லாம் இருப்பாங்க, இவங்களை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு நம்ம சில பேர் பார்த்துட்டு இருக்கோம். பட் எனக்கு பர்சனலா the first person who I want to overcome is my mom. Because back in like 1985, I think 1985 or somewhere around that, அப்போ she got somewhere around 1040 or something. So எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம பார்த்தது அம்மா. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ அவங்க வந்து அப்படி அவங்க இவ்வளவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இவ்வளவு நம்மள ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போறாங்க, அப்போ நம்மளால நீ எவ்வளவு பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல சபரி ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்கு, ரொம்ப ஃபேமஸான கிராமத்துல. அங்க சபரி அண்ணா தான் அவங்க பேர் தான் அந்த கடைக்கு. ஸோ அவங்க வந்து சென்னையில வேலை பார்த்துட்டு தென் he went to Switzerland to settle. So back in like I think 7th grade 8th grade அந்த டைம்லாம் வந்துட்டு அம்மா வந்து அடிக்கடி அம்மா அப்பா எல்லாம் வந்து அவங்களை பத்தி நிறைய பேசுவாங்க. ஸோ அப்பதான் நான் யோசிச்சேன்,
ஆரம்பிச்சது. ஓகே, இங்க இருந்து மாஸ்டர்ஸ் படிச்சு வெளில போய் வெளில போய் அங்க போய் செட்டில் ஆகவும் முடியும் நம்மளுக்கு. சோ அத பத்தி ஒரு ஸ்பார்க் வந்ததுக்கும் அதான் ரீசன். சோ அண்ட் அபார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், லைக் இப்ப வெளில போய் நம்ம பாக்குற விஷயங்கள், இப்போ நான் வந்து நீடாமங்கலத்திலேயே நான் வந்து என் லைஃப பாத்துட்டு சென்னை போயிட்டு ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறப்போ, ஓகே நம்ம இவ்வளவு நாள் இங்க இருந்து இவ்வளவு கத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்ம எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரம் போயிட்டு வருவோம். அந்த ஒரு வாரத்துல நம்ம பாக்குற விஷயங்களா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ லைக் டு பி கியூரியஸ் ஆல் தி டைம். சோ ஏதாச்சும் நம்ம கத்துக்கணும், ஏதாச்சும் டிஃப்ரெண்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ நான் வந்து அது மட்டும் இல்லாம இந்த 17 வருஷம் நான் நீடாமங்கலத்துக்குள்ளேயே இருந்து எனக்கு வந்து வெளில போனா இன்னும் நம்ம எவ்வளவு கத்துக்க முடியும், வெளில போனா அதோட எவ்வளவு நம்மளுக்கு லேர்ன் பண்ண முடியும், அந்த கியூரியாசிட்டி எனக்கு வந்து சரி ஓகே இதுல இருந்து நம்ம வெளில போலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ இதெல்லாம் தான் எனக்கு அந்த இதுக்கு ரீசன். சோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தப்பதான் ஸ்டடீஸ் பேசிக்கலி. சோ நான் போயிட்டு எங்க அம்மாட்ட நான் வந்து ஏதோ ஒரு காலேஜ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நான் பக்கத்துலயே நம்ம நீடாமங்கலத்துல இன்னொரு விஷயம் நிறைய காலேஜஸ், நீங்க படிச்ச காலேஜ் நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் சூப்பர் காலேஜ். பட் எப்பவுமே பக்கத்துல இருக்கிறத விட நமக்கு தூரமா இருக்கிறது தான் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு கியூரியாசிட்டி லேர்னிங் பாத் இல்ல ஒரு அதை நோக்கி போன ஒரு பார்வை தான் இது எல்லாமே. அதுல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், அதுல எப்படி நான் இதெல்லாம் நான் இது பண்ணதுதான் எனக்கு மெயினா இது இதோட ஒரு பேசிக் ரீசன் அவுட். ஆமா. அண்ட் ஒரு தைரியமும் வந்துச்சுல்ல, அதாவது வந்து நம்ம பக்கத்துல தான் இருக்கணும் அப்படி இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாம அப்பவே வந்து ஏன்னா ஐ திங்க் ஐ கேன் கோ அண்ட் சர்வைவ் இன் சென்னை, அதாவது படிக்கிறதுக்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சது. பிளஸ் வந்து அடிநாதமா ஒரு பேஸான விஷயமா என்ன அப்பா அம்மா கிட்ட இருந்தோ இல்ல மத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்னா எஜுகேஷன் தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். அதாவது எனக்குமே அப்படி சொல்லிதான் உன் வாழ்க்கை உன் கையில் தான் நம்மளுடைய இது இல்லையா. அது பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி ஆமா ஒரு பெஞ்ச் மார்க்கு அம்மாவே இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து அவங்கள தாண்டி போகணுங்கிறதே ஒரு பெரிய மோட்டிவேஷன். அண்ட் திங்கிங் பிக்குக்கு வந்து அப்ப திரும்ப திரும்ப வந்து அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க, நீ பெரிய அண்ட் மோரோவர் அவங்க யோசிக்கவும் இல்லை நம்ம உன்னால முடியுமா இல்ல எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு அவங்க ஆரம்பத்துல யோசிக்கவே இல்லை. தே ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். லைக் நீ உன்னோட ட்ரீமை நோக்கி ஓடு, உனக்கு என்ன தேவையோ நாங்க பண்ணி தரோம் அப்படிங்கிற அந்த பேக்கப் வந்து அவங்க கொடுத்தது ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன் இல்லையா. கண்டிப்பா பேசிக்கலி சின்ன வயசுலயே எனக்கு வந்து எப்படின்னா படிக்கிறது ஒரு பக்கம், அது வந்து ஐ டோன்ட் நோ வெதர் லைக் ஜெனட்டிக்கலி பிளஸ்ட் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அது எனக்கு ஒரு விஷயம் நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஸ்டோர் ஆகும், ஐ கேன் ப்ராசஸ் இட் ஃபாஸ்ட்லி. பட் எனக்கு வந்து படிக்கிறத தாண்டி ஐ லைக் டு பிளே a lot, ரைட்? சோ ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி இது that kind of character and along with this curiosity I want to get out, right? So அந்த மாதிரி டைம்ல என்னோட டாடி சொன்ன ஒரே விஷயம் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா தானா நீ மெரிட்ல வேற காலேஜ் நீ செலக்ட் பண்ணி போலாம். அப்படி இல்ல அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்குதோ அதான் நீ எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துல கிடைச்சா அதுக்குதான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். காசு கொடுத்து நாங்க சேர்க்க மாட்டோம். நீயா படிச்சு வெளில போனா யூ ஹாவ் தட் ஃப்ரீடம் டு செலக்ட் வேர் எவர் யூ வாண்ட் டு கோ அண்ட் விச் எவர் காலேஜ் யூ வாண்ட் டு கோ. சோ அப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது டாடி. So both, like I said, both played a big part in my life when it comes to everything. So உனக்கு அந்த ஃப்ரீடம் தேவைப்பட்டுச்சு, நம்மளோட சாய்ஸ்ல இருக்கணும் எதா இருந்தாலும் அப்படின்னு. ஓகே, அது எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, லைக் சிம்பிளா சொல்லணும்னா ஒரே பையன், they love me a lot. லைக் பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க. So it's more like a lot of people in that small town is pampering me. I want to break that out, right? So எனக்கு வந்து அது ஒரு ஸ்டேஜ்ல I kind of felt like suffocation, right? Because அன்பு ரொம்ப அதிகமா இருந்தாலும் நமக்கு அது ஒரு இடத்துல வந்து இதாகும். சோ எனக்கு வந்து ஓகே இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்மள பொத்தி கொண்டு போயிடுவாங்க, அது நமக்கு வேணாம். சோ கொஞ்சம் நம்ம வெளில போய் பார்ப்போமே, என்ன எல்லாரும் இங்கதான் இருக்க போறாங்க, வந்து பார்க்க போறோம். சோ the world is big, so we got to explore. அப்படி கிளம்புன ஒரு விஷயம் தான். சூப்பர். ஆக்சுவலி வந்துட்டு நீ படிச்ச ஸ்கூல்ஸுமே வந்து ஒரு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் வெரி நார்மல் ஸ்கூல்ஸ். எல்லாமே அங்க அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க ஹவு தே மெயின்டைன் எனக்கு தெரியும். நீலன் ஸ்கூலா இருக்கட்டும், செயின்ட் ஜூட்ஸா இருக்கட்டும், ஈவன் அம்மாப்பேட்ல படிச்ச ஸ்கூலுமே வந்து இட்ஸ் ஆக்சுவலி என்னுடைய நான் படிச்ச காலத்திலேயே 6th ஸ்டாண்டர்ட் அங்க வருவாங்க படிக்கிறதுக்கு, இங்கெல்லாம் எக்கச்சக்கமா அம்மாப்பேட்ல வருவாங்க. அண்ட் தோஸ் கிட்ஸ் ஆர் லைக் சூப்பர் ஸ்மார்ட். ஆக்சுவலி அவங்க இப்ப லைஃப்ல எல்லாம் அவங்க எடுத்து பார்த்தா they'll be like
very good actually. So உன்னோட schooling வந்து I think you got the best schooling is what I feel like, even though it is very close to your hometown அப்படினாலுமே. ஸோ ஆனா அதை தாண்டி சென்னையில உனக்கு வந்து அடுத்து பி படிக்கிறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லையா நமக்கு கிடைச்சது. ஸோ அது அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அதாவது என்னன்னா ஒரு செகண்ட் டயர் ஒரு ஒரு வில்லேஜ்ல டவுன், அதுக்கப்புறம் வந்து சென்னை. ஸோ ரெண்டு விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா தெரியும். ஒன்னு என்னன்னா கல்ச்சுரல் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் நமக்கு. வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து படிச்சிருப்பாங்க. உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சம்திங் லைக் சென்னையில இருந்து படிச்சிருப்பாங்க. அவங்களோட நாலேஜ், ஸோ அவங்க பார்த்த விஷயங்கள் வெவ்வேறையா இருந்திருக்கும். உனக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக்கோ இல்ல வந்து டிட் யூ see any gap or how did you manage that? அது அத பத்தியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ் பேசிக்கலி ஃபீல் பண்ணது? ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்டல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஸ்டார்டிங் சென்னையில தான், ரைட்? ஸோ எனக்கு வந்து லைக் சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்ல போகணும்னு சொன்னப்பெல்லாம் எங்க அம்மா வந்து வேணாம் பக்கத்துலயே வச்சு இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ ஒரு ஹாஸ்டல் லைஃப் இப்போ நம்ம வீட்லயே வளர்ந்துட்டு வெளில போய் எப்படி இருக்கலாம்? இப்போ வந்து இப்போ வீட்டுலன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். லைக் துணி நம்ம துவைக்க அவசியம் இல்லை. சிம்பிளா சொன்னா பெட்ஷீட் கூட மடிச்சு வைக்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு அவ்வளவு பொறுப்பு இருந்தா நம்மளே மடிச்சு வைப்போம். இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா இல்ல வீட்டுல வேலை பாக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ அப்படி இருந்துட்டு ஸோ நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து நான் ஹாஸ்டல் லைஃப் தான் நான் பாக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாதிரியே நிறைய பேர் வந்திருப்பாங்க. லைக் சிங்கிள் சைல்டா இருக்கட்டும், நம்மள மாதிரி பேம்பர்டான கிட்டா இருக்கட்டும், இல்ல வந்து பொறுப்பான பசங்களா இருக்கட்டும். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்விரான்மெண்ட், ரைட்? ஸோ அங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புளோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கத்துக் கொடுத்தது ஹாஸ்டல் லைஃப். பிகாஸ் லைக் ஐ செட் 16 இயர்ஸ் அதை எதுவுமே பண்ணாம புதுசா ஒரு இடத்துல அந்த ஷாக் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு இடத்துல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருக்கப்ப இன்னொரு பையனும் அதே மாதிரி என் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எப்படி நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போறது அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுத்தது ஹாஸ்டல் லைஃப், ரைட்? அதை தாண்டி சிட்டி வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கிரௌட். லைக் இங்க வந்து அந்த அளவு நம்ம கிரௌடே பார்க்க முடியும். நம்ம தஞ்சாவூரே போனாலும் அந்த டைம்ல அந்த அளவு கிடையாது. பட் சென்னை அப்படின்னு போனப்போ எங்க போனாலும் the crowd is different. அந்த டிராபிக்கா இருக்கட்டும், everything is totally like everything is big. ஒரு ஸ்கோப்பே பெருசா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு. மத்தபடி பெருசா ஒரு கல்ச்சுரல் ஷாக்கோ மத்த எதுவுமே, பிகாஸ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு காமன் பேரியர் நமக்கு அங்க எதுவுமே இல்லை. பிகாஸ் வி ஸ்பீக் தமிழ், ரைட்? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டி போயிருந்தா லாங்குவேஜ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். So and இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, I got to get that exposure from there because என்னோட ஹாஸ்டல் மேட்ஸ் லைக் ஈவன் டில் நவ் லைக் சம் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ஒரு பையன் டெல்லியில இருந்து வந்தவன், இன்னொருத்தவன் வந்து ஹைதராபாத், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி இருந்தவங்க, அந்த தமிழ் மக்கள், மலையாளிஸ். ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் like people from different culture, people from different state, they get to meet there, right? So அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுமோ எனக்கு காலேஜ் தான். Yeah, so these are the different things. Other than that, education wise பார்த்தா எப்படின்னா நம்ம இப்ப கிடையாது, like back in those days, right? So back in those days there are certain schools, people அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க வந்து எப்படின்னா லைக் மை ப்ரொஃபசர் யூஸ் டு டீஸ் தெம். இந்த பையன்ட்ட நான் இந்த வார்த்தை சொல்லி இந்த புக்ல எங்க இருக்குன்னு சொன்னா அந்த பையனால இந்த பேஜ்ல இந்த பேரால இந்த இத்தனாவது சென்டென்ஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அது வந்து காலேஜ் ஹெல்ப் பண்ணாது. சோ இங்க வந்து இந்த மகடியம் யூ கான்ட் மெமரைஸ். அப்படி மெமரைஸ் பண்றதை வந்துட்டு விட்டுட்டு லைக் பிகாஸ் பேக் இன் ஸ்கூல், ரைட்? ஸோ ஸ்கூல்ல வந்து சில டைம் வந்து நமக்கு சில விஷயங்கள் நமக்கு படிக்க எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் மண்டேல ஏறல அப்படின்னா ஒன் காமன் திங் ஆல்வேஸ் மெமரைஸ் பண்ண மெமரைஸ். அது வந்து அந்த பட் ஐ டு see a lot of difference now, especially like people இப்போ வந்து பசங்க இப்போ என்னோட கிளாஸ்ல நான் வந்து தஞ்சாவூர்ல படிச்ச ஒரு பையன் இருக்கிறேன். சென்னையில இருந்து ஒரு SBOA இல்ல ஒரு பெரிய ஒரு CBSE ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இருக்க ஸ்கூலா இருக்கட்டும், அங்கேருந்து வரவங்க இருக்காங்கல்ல. ஸோ ஐ டிட் see a big difference in the way how they learned, right? Especially CBSE and state board, right? So நம்ம நிறைய படிச்சு புரிஞ்சு படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. I believe all those have changed now because நான் படிச்சு முடிக்கிறப்பயே they started doing all this video learnings and all this. அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு like some schools. Now it will be everywhere. So அது வந்து ஒரு big transformation. So அந்த மாதிரி
லேர்னிங் மெத்தடாலஜிஸ் எல்லாமே இப்போ இட் வில் ஹெல்ப் அ லாட் வித் எஜுகேஷன் டு ரைட். யா சோ அது எல்லாமே ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் தென் that's one of the differences I would say education wise நான் அப்போ பார்த்தது. மத்தபடி உன்னால கோப் அப் பண்ண முடிஞ்சிருச்சு, பட் யூ கோப்ட் அப் லைக் அது பிரச்சனையா தெரியல. because like I said right, so எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் போனதுக்கு காரணம் அப்படின்னா லைக் டில் my I would say 11th grade எனக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் கிடையாது. என்ன படிக்க போறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஓப்பனா ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 8th வரைக்கும் நான் பயோமெடிக்கல் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ 9th 10th 11th ஸ்டாண்டர்ட்ல ஏரோநாட்டிக்கல் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இன்டு திங்ஸ் டிஃபரெண்ட்லி. லைக் எனக்கு பிசிக்ஸ் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அட் த சேம் டைம் என்னோட அம்மாவுக்கு வந்து ஷி வாண்டட் டு பிகம் அ டாக்டர், பட் குடும்ப சூழ்நிலை காரணமாக டாக்டர் ரைட். ஸோ அவங்களுக்காக வச்சு நம்ம டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாவே வச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை ஐ செலக்டட் பேட்ச் மை மேத்ஸ் பயோ நம்ம எடுத்தோம்னா we can apply for both based on the so அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் பிளஸ் 2ல வந்து நான் அந்த குரூப் எடுத்தது. ஸோ யா ஸோ தென் unfortunately I was not able to get to like medicine because you know how competitive medicine is, right? So அந்த கேட்டகரி நம்ம வரல. ஸோ அதுக்கு அடுத்த அந்த டைம்ல வந்து ஓகே இன்ஜினியரிங் தான் அப்படிங்கிறப்போ என்ன இன்ஜினியரிங் லைக் எனக்கு வந்து பேசிக்கலி மிஷின்ஸா இருக்கட்டும் மெக்கானிசம்ஸ் பிடிக்கும். ஸோ எப்படி திங்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஐ லைக் டு லேர்ன் தோஸ் a lot. ஸோ அப்போ வந்து நான் பிசிக்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் எதுல நம்ம நிறைய இம்ப்ளை பண்ணுவோம், எந்த டைப் ஆஃப் இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நிறைய இருக்கு அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுவும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படி போகலாம். ஸோ நமக்கு வந்து மிஷின்ஸ் அந்த பைக் கார் இப்படியே சுத்திட்டு இருந்தாலும் ஓகே நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ் இதுல எதுக்கு அடிச்சாலும் ஓகே அப்படின்னு போனப்போ லைக் based on my cutoff, based on my I think I got like 192 out of 200 or something. So எனக்கு கிடைச்ச சில காலேஜஸ்ல நான் ப்ரிஃபர் பண்ணது சாய்ராம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் எல்லாமே. ஸோ அதனால எனக்கு வந்து and even the curriculum, right? So first year லாம் வந்துட்டு first 3-4 subjects basics maths chemistry physics அந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஜினியரிங்லயுமே. பொறுமையா தான் வந்து அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸே நமக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். combined with the base knowledge apart from the technical knowledge we get side by side அப்பதான் வந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை. And like I said, people I had with me, right? So there are some people like Pramod Norkarkar, he's from Delhi. He had a good knowledge in physics and stuff. Abhijit is my best friend. அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து நிறைய விதத்துல நம்ம கத்துக் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு லைஃப். ஸோ அப்படி வந்ததுதான். ஸோ எஜுகேஷன் வைஸ் எனக்கு அந்த அளவு பிரச்சனை இல்லை. நம்ம அன்யூனிவர்சிட்டி பசங்களுக்கு எப்படின்னா அந்த ஸ்டடி லீவ்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் will be like doing a lot of things, right? So அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவலி உட்கார்ந்து படிப்போமே. So yeah, that's how everything was. Okay, இப்போ எனக்கு என்னன்னா you are slightly different from the mass. அதாவது என்னன்னா யூஸ்வலா என்ன யோசிப்பாங்கன்னா நீ ஐடி எடு, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு, இதான் ஒரு டிபிக்கல் மைண்ட் செட். என்னன்னா உனக்கு கேம்பஸ்லயே வேலை கிடைச்சிடும், நீ வந்து இங்கேயே படிச்சுட்டு நீ வந்து இங்கேயே ஒரு எம்என்சில இருந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நினைப்பாங்க. பட் ஃபார் யோர் கட் ஆஃப் ஃபார் ஷுர் சம்வேர் உனக்கு ஐடி கிடைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எனி காலேஜ்ல. பட் என்ன ஐ மீன் 2 questions basically. என்ன வாட் மேட் யூ டு திங்க் டிஃப்ரெண்ட்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் யூனோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல ஒரு எடுத்து ஒரு ஸ்கோப் நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் பிளஸ் அந்த இது எப்படி வந்துச்சு? ரெண்டாவது, வேர் யூ லைக் யூனோ திஸ் மச் ஆம்பிஷியஸ் தட் டைம் இட் செல்ஃப், லைக் யூனோ நம்ம மெக்கானிக்கல் போய் படிக்கிறோம், நம்ம வந்து படிச்சு முடிச்சோன்னா நம்மளால வந்து நெக்ஸ்ட் நம்மளால வந்து ஏதோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி எம்எஸ் பண்ணிடுவோங்கிற இந்த ஆம்பிஷன் இல்ல இந்த ஒரு கனவு உனக்கு வந்து அப்பவே பில்டா இருந்துச்சா ஸ்கூல் முடிக்கிற காலத்திலேயே, இல்ல இட் வாஸ் ஸ்லோலி பில்ட் அப் ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் ஸ்டடிங் இன் சென்னையா? இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துச்சா இல்ல அது எப்படின்னு கேக்குறேன். ஸோ 2 questions basically. What made you think different from others, like from the masses, and we can make a career out of it? Second வந்து லைக் அந்த திங்கிங் பிக் தான் அகைன் நம்மளால வந்து இந்த ஒரு பாத்துக்கு போக முடியுங்கிற அந்த ஒரு ஆம்பிஷன் எப்ப பில்ட் ஆனிச்சு? இது ரெண்டும் தான். So let's go first question, right? So எனக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது ஒரு என்னன்னா லைக் சின்ன ஐ வாண்டட் டு லேர்ன் பேசிக் கோடிங் அண்ட் ஆல் திஸ். ஸோ சின்ன வயசுல இந்த படிச்சையா CSSC, I believe that's the computer center, CSC. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நான் அதெல்லாம் கத்துக்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதுல அந்த ஒரு ஈர்ப்பு வரவே இல்லை. பட் ஐ மீன்
யா சோ அந்த இதுல எனக்கு இல்ல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஆகும். யூ ஆர் மோர் என்னோட இன்ட்ரெஸ்ட் பிராக்டிகல் இன் ஹேண்ட்லிங் திங்ஸ். யா எப்படி ஒர்க் ஆகுது நமக்கு வந்து நான் வந்து அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் கடைலாம் மெக்கானிக் ஷாப் தான். சோ அங்கெல்லாம் நான் போய் அடிக்கடி உட்காந்து அவங்க வந்து அந்த மொப்பட பிரிச்சு ஒர்க் பண்றதெல்லாம் நான் பார்த்திருப்பேன். சோ அந்த டைம்ல when I look at even the gear box இருக்கட்டும் அந்த இன்ஜினா இருக்கட்டும் அவங்க பிரிச்சத வேலை பார்க்கறப்போ அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். சோ நான்லாம் வந்து இப்போ 6th கிரேட்லயே நான் வண்டி எடுத்துட்டு எங்க அண்ணன் வண்டி எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டி புரிஞ்சு கத்துக்கிட்டு அப்படி வந்ததுதான். சோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சோ எனக்கு வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் இருக்கு. சோ ஆட்டோமோட்டிவ் சப்ளையர்ஸும் இருக்காங்க, ஆட்டோமோட்டிவ் இருக்காங்க. சோ ஆட்டோமோட்டிவ் எடுத்தாலும் அது ஆப்வியஸ்லி சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த 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 டைம்ல வந்து எனக்கு தெரியாது. சோ நான் வந்து +2 முடிச்ச டைம்ல வந்து ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்ல இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல வேலை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் இல்ல. அந்த டைம் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து அப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்த பையன் ஒரு இதுக்கு போகணும், இப்ப இந்த இடத்துக்கு போகணும், அதுதான் என்னோட ஒரு கோலா இருக்கு. அங்க போய் நம்ம என்ன கத்துக்கிறோம், 4 வருஷம் இருக்கு, 4 வருஷத்துல நம்ம கத்துக்க 17 வருஷம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நான் இருந்தேன். அண்ட் யா என்கிட்ட அப்பயே சொன்னாங்க ஐடி எடுக்கலாம்ல. பிகாஸ் என்னோட கட் ஆஃப்க்கு ஐ காட் அண்ணா யூனிவர்சிட்டி லைக் சோ ட்ரிச்சி அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு கிடைச்சது ஐடி பக்கத்துலயும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம். எங்க அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாமேப்பா ஐடி எடுத்துக்க வேண்டியதானே அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. பட் லைக் தேர் ஆர் சம்திங் ரைட். சோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது, நம்ம அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா மத்த எது வந்தாலும் நம்ம அதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் எனக்கு அப்பவே இருந்துச்சு. அதான் சொன்னேன் அம்மா எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எனக்கு மிஷின்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ லெட் மீ கோ. செட் ஆகலையா ஐடி கோடிங் எப்பனா கத்துக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க எல்லாம் ஐடி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்தேன். அது அண்ட் தென் செகண்ட் திங் அப்ராட்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து காலேஜ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் வரைக்கும் தெரியாது பேசிக்கலி. ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் இன் செகண்ட் இயர். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஸ்டில் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஹியர், ஹிஸ் நேம் இஸ் பிரதீப். ஸோ அவன் தான் வந்துட்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசுவோம்ல. அப்போ வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுறது நம்மளோட கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே சென்சிபிளா இருக்கும். லைக் நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஒரு இப்போ வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் என்னோட லைஃப்ல இப்போ என்ன நடக்குது மேஜரா என்னோட ப்ரொஃபஷனல் அப்டேட்ஸா இருக்கட்டும், நாங்க he will call me or I will call him. Mostly he will call me. Yeah, so அவனே கால் பண்ணிடுவான். So we'll talk like at least 1 or 2 hours a month or so. So we'll talk like okay அவன் லைஃப்ல என்ன நடக்குது, அவன் கெரியர்ல என்ன நடக்குது, என் கெரியர்ல என்ன நடக்குது. ஸோ எப்பெல்லாம் நாங்க we kind of like teach each other how things are working because we both work in manufacturing, right? இப்போ so அவன் தான் எனக்கு வந்து மச்சி ஜெர்மனி எல்லாம் வந்து ஆட்டோமோட்டிவ்ல செம பீக். ஏன்னா நாங்க 2 பேரும் ஆட்டோமோட்டிவ்ல கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணா பேசிட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க, நம்ம சீனியர் அண்ணாலாம் போறாங்க, நம்ம ஏன் போக கூடாது, ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு பேசி அடுத்த 2 நாள்ல நாங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிக்க ஆரம்பிச்சோம். ஜெர்மனி போனோம் அப்படின்னா நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கணும். நான் எங்களோட வந்து எங்க போறோம் அதெல்லாம் வந்து நாங்க பெருசா மத்த கனடா இருக்கு யூஎஸ் இருக்கு அதெல்லாம் நாங்க பாக்கல. ஆட்டோமோட்டிவ் ஜெர்மனி அது மட்டும் தான் அப்போதைக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து ஓகே இதை ஜெர்மனியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கும் நம்மளுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ ஆட்டோமோட்டிவ் ஜெர்மனி அப்படின்ட்டு நான் ஜெர்மன் சரி ஓகே நான் வந்து பிளைண்ட் சைடு ஓகே அடுத்து நம்ம மாஸ்டர்ஸ் பண்றோம், இது வந்து வச்சுப்போம் கேம்பஸ்ல நல்ல ஒரு கம்பெனி கிடைக்குமா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அன்சர்டினிட்டி. சோ அதுக்கும் ஒரு பக்கம் வச்சுப்போம், இந்த பக்கம் நமக்கு என்ன லைஃபுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணலாமா பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த 2 நாள்லயே போயிட்டு கோத்தே இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு. ஸோ அங்க போயிட்டு அப்போ கூட ஒன் ஆஃப் த மெயின் திங் ரைட். ஸோ நான் வந்து இதை எங்க அம்மா அப்பாட்ட சொல்றேன், வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு 30,000 ரூபாய் கட்டணும், அம்மா எனக்கு இந்த லாங்குவேஜ் கத்துக்கணும், எனக்கு 30K எனக்கு வேணும், நாளைக்கு போட்டுருங்க எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அம்மா வந்து சொல்லிருக்கலாம் இல்லப்பா அதெல்லாம் முடியாது நீ படிக்கவே வேணாம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னாங்க. பட் தென் ஷீஸ் லைக் ஓகே பையன் வந்து இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் உருப்படியா ஒரு விஷயம் பண்றான், so we have to support that, right? So அந்த மாதிரி டைம்ல she somehow made the arrangement for 30K because 30K is not small amount still, right? Simple money, yeah. 30K still, yeah. So அது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணது. I started learning, right? So yeah, so அப்படி ஆரம்பிச்சதுதான் வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாத்வே வந்து அங்கதான் எனக்கு பிறந்தது. ஸோ இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அம்மாட்ட சொல்றப்ப சில டைம் அம்மா வந்து விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, அவனாலதான்டா நீ என்ன
But again it's all fun, right? Because என்னோட லைஃப்ல இப்போ நடந்த எல்லா நல்ல விஷயங்கள் இப்போ என்னோட லைஃப்ல இப்போ ஒரு எப்படி சொல்றது, இந்த இன்டர்ஸ்டெல்லர்ல இந்த டைமென்ஷன்ல இப்படி ஒரு லைஃப் போகுது அப்படின்னு அந்த டைமென்ஷனை கிரியேட் பண்ணது பிரதீப் தான். ஸோ அவன் இல்லைன்னா லைக் யார்கிட்ட நான் பேசினேன், ஈவன் டு மை வைஃப் அண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஸ்டில் டாக் whenever I talk to them. நான் சொல்றதுதான், one thing I'm grateful, one person I'll be grateful, will be one of the person I'm grateful is Pradeep. அவன் இல்லைன்னா என்னால இந்த ஒரு இந்த இதுக்கு நான் வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஸ்டார்ட். இன்னொன்னு லைக் மைண்டட் பீப்புளோட பேசுறதுன்னு இருக்குல்ல, சோ somehow it was like உங்களோட பர்ஃபெக்ட்டா ஒரு 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 இது மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும் சேமா இருக்கு, ரெண்டு பேருமே ஒரு growth மைண்ட் செட்ல இருக்கிற ஆளு, பெரிய கனவுகளை நோக்கி போகணும். சோ உனக்கு எனக்கு செட் ஆனா உனக்கு செட் ஆகுங்கிற அந்த திங்கிங் he also had. So I think you carry forward until now, like அதனாலதான் you still want to support each other, teach each other. Like சொன்ன மாதிரி வந்து இப்பயும் நாங்க இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு. சோ இன்னொன்னு என்னன்னா, அகைன் இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த நட்சல்ல இருந்து வெளில வருது. நமக்கு வந்து வெளில போய் we will talk, we talk and learn அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் முக்கியம் நினைக்கிறேன். சோ இங்க இருந்து எப்படி இந்த கனடா அப்படிங்கிறதுக்கு எப்ப ஷிஃப்ட் ஆனிச்சு, எப்படி வந்து நம்ம கனடாக்குள்ள மூவ் ஆனோம் அப்படிங்கிற இது வந்துச்சு? சோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு லேர்னிங் கர்வ், லைக் ஐ வுட் சே. பிகாஸ் நீடாமங்கலம் நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து சென்னை பிக் ஒரு குட்டி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அங்கேருந்து அடுத்து நம்ம போறோம் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி போயிட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ பிலீவ் செகண்ட் இயர்ல கத்துக்க ஆரம்பிச்சோம். ஸோ பேசிக்கலி ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகணும்னா லைக் சில யூனிவர்சிட்டிஸ் தே ஆஸ்க் அப் டு B1, A1, A2, B1 or sometimes B2 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ கத்துக்கிட்டா the chances for you to get into a German university is more அப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி, ரைட்? ஸோ அதுதான் என்னோட கோல் இருந்துச்சு. ஸோ A1, A2 ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஸோ A1, A2 it took us 1 year. ஸோ எல்லா சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே சண்டே எனக்கு கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே ஈவினிங்கா இருக்கட்டும், காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ்ல இருந்து எங்க ஓடி கொடுப்பாங்க, ஆன் டியூட்டி கொடுப்பாங்க. அதுக்காக முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நுங்கம்பாக்கம் போயிட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். திரும்ப அதே மாதிரி அடுத்த நாள் காலையில 9 o'clock போகணும். ஸோ we had to sacrifice, obviously we had to sacrifice all this thing. அப்ப ஆரம்பிச்சதுதான் ஜெர்மன், ரைட்? ஸோ ஜெர்மன் போயிட்டு இருந்தோம். பட் அட் ஒன் பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் பேப்பர்ஸா இருக்கட்டும், லைக் காம்படிஷன்ஸ். And I used to play basketball at the time too, college teamல அப்போ விளையாடுறதுனால அதுக்கா இருக்கட்டும். ஸோ என்னோட இது கிராஜுவலா என்னோட கிரேட்ஸ் வந்து நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், லைக் 90% அப்படிலாம் எடுத்ததே கிடையாது. என்னோட வந்து எப்பவுமே 75 to 85. ஸோ ஒரு செமஸ்டர் 75 எடுப்போம்னா அடுத்த செமஸ்டர் 85 அந்த ரேஞ்சில போய் ஆவரேஜ் பண்ணிடுவோம். 80லயே போயிட்டு இருக்கும். ஸோ இப்பெல்லாம் பண்ணப்போ அண்ட் தென் லைக் தி திங்ஸ் வி லேர்ன், ரைட்? ஸோ அப்போ வரைக்கும் ஆட்டோமோட்டிவ் மட்டுமே நான் பார்த்துட்டு இருந்தப்போ இன்னொரு பிரான்ச் நமக்கு உள்ள வர ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா. ஸோ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஆட்டோமோட்டிவ் ஸ்பெஷலைஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்க்குறோம், அது ஒரு பிரான்ச். அது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சோம். அப்போ கத்துக்க ஆரம்பிச்சதுதான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சப்ளை செயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அண்ட் தென் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ ஏஐ கார்பரேஷன்ஸ் எல்லாம் அப்பவே நமக்கு தெரியும், லைக் ஓகே கம்ப்யூட்டர் ஓரியன்டட் இன்ஜினியரிங்ஸ் நிறைய வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாமே இருக்கப்போ ஒவ்வொன்றா நம்ம கத்துக்க ஆரம்பிச்சப்போ இப்போ ஆட்டோமோட்டிவ் அட் த டைம் வந்து என்னன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் வந்து எந்த அளவு ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்குள்ள போ. பிகாஸ் அந்த டைம்லாம் வந்துட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சா யூ வில் கோ அஸ் அ கிராஜுவேட் இன்ஜினியர் அண்ட் யூ யூஸ் டு கெட் லைக் 13K 14K as a starting, right? So until unless you get a very very good companies like say சென்கோபெனா இருக்கட்டும், டிவிஎஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து வந்தாங்கன்னா லைக் 200 பேர்ல ஒருத்தவங்க எடுப்பாங்க. அண்ட் யூ கெட் லைக் 40K 50K rupees per month. ஸோ அப்படிலாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஓகே அது ஒரு பக்கம். ஆப்வியஸ்லி வி கோனா கோ ட்ரை ஃபார் ஆல் திஸ் மெக்கானிக்கல் கம்பெனி. பட் இது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தட்ஸ் when I started to get more into industrial engineering, right? அப்போ எனக்கு கோர்சஸா இருக்கட்டும், நான் என்னோட எலெக்டிவ் கோர்சஸா இருக்கட்டும், நான் கத்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து பீயிங் அ guy who is more extrovert, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஸோ ஐ யூஸ் டு டாக் டு லாட் ஆஃப் பீப்புள். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் மக்கள்கிட்ட பேசுறது. ஸோ மக்கள்கிட்ட வந்து நம்ம எவ்வளவு கூட நம்ம வந்து வி இன்டராக்ட் லாட். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பத்தி நான் கத்துக்க ஆரம்பிச்சப்போ ஒன் திங் ஐ லேர்ன் அபவுட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இஸ்
இப்ப எப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ் ஒரு பக்கம், இண்டஸ்ட்ரியல் ஒரு பக்கம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் உள்ள போனோம்னா அது இன்னும் அவ்வளவு பெரிய எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு, ரைட்? சோ அந்த ஸ்கோப் வந்து இப்போ ஆட்டோமோட்டிவ் அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் டிசைன் குவாலிட்டி அப்படி போறதா இருக்கட்டும். பட் தென் ஒன் திங் ஐ லேர்ன் இஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டில் வி கேன் ஒர்க் இன் ஆட்டோமோட்டிவ். ஓகே, பட் இஃப் யூ கோ டு ஆட்டோமோட்டிவ் யூ வில் பி மோஸ்ட்லி ஸ்பெஷலைசிங் இன் ஆட்டோமோட்டிவ், ரைட்? சோ இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், இப்போ நான் வந்து அதனாலதான் நான் மாஸ்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நம்ம ப்ரிஃபர் பண்றப்போ எந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு? யூஎஸ் இருக்கு, கனடா இருக்கு, ஜெர்மனி இருக்கு, ஸ்வீடன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்போ, அண்ட் அட் த டைம் யூஎஸ் ஆர் கனடா இஸ் வெரி டீசென்ட் ஆப்ஷன். பிகாஸ் நமக்கு வந்து ஜெர்மனில என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி. நம்ம ஓகே, நம்ம வந்து பேசிக்கலி லைக் ஹிந்தி நம்ம அப்படிதான் கத்துக்கிட்டோம். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் நம்ம பேசுறது அது மாதிரி. அதனால ஓகே, இங்கிலீஷ் இஸ் a வெரி ஈஸி லாங்குவேஜ். நமக்கு அந்த மீடியம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இருக்கப்போ கனடா எப்படி, எஸ் டிஸ்டன்ஸ் அப்போ வந்து பெருசா தெரியல நமக்கு, டிஸ்டன்ஸ் இவ்வளவு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு. பட் தென் சோ அப்படி ஆரம்பிச்சதுதான் கனடா. ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் ட்ரை பண்ணோம். யூஎஸ் இஸ் ஆல்சோ வெரி காம்படிட்டிவ் பிகாஸ் யூஎஸ்ல வந்து there are a lot of universities, பட் ஒவ்வொரு காம்படிஷனும் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொன்னு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ கனடாலையுமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் நம்ம படிக்க போறோம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கனடால 6 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கு. சோ அந்த 6 யூனிவர்சிட்டிஸ் நம்ம எப்படி போவோம், அந்த 6 யூனிவர்சிட்டிஸ் நம்ம எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு ஒரு பக்கம். அடுத்து யூஎஸ்ல இன்னொரு பக்கம் ஜிஆர்இ எழுதுறதா இருக்கட்டும், அதுக்கு எப்படி நான் வந்து I kept my options open, right? So எனக்கு ஜெர்மனி ட்ரை பண்ணேன், யூஎஸ் ட்ரை பண்ணேன், கனடா ட்ரை பண்ணேன். and fortunately like I got into a lot of universities. like எனக்கு யூஎஸ்ல சில யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சது, கனடால சில யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சது. at one point I dropped Germany. like நான் பிளான் பண்ணிட்டேன் அந்த because like when I was about to apply for universities, அந்த டைம் எனக்கு தெரியும் what I want, what I'm going to do அப்படின்னு. அப்பதான் I shifted. I already know like okay, நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்க போவோம். If we really want to come back to automotive, we can come back to work in automotive company as industrial engineer. So இப்போ நான் வந்து automotive, இப்போ நான் வந்து industrial engineering தான் படிச்சேன். But then இப்போ நான் work பண்ண companies, one of the companies used to make parts for automotive companies. So அந்த மாதிரி companies நான் work பண்ணிருக்கேன், right? So என்ன எது படிச்சா நமக்கு ஸ்கோப் கொஞ்சம் அதிகமா இருக்கும், எது படிச்சா நமக்கு எதுல வேணா நம்ம போக முடியும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த டைம் தான். அதனாலதான் நான் வந்து ஜெர்மனி டிராப் பண்ணிட்டு ஓகே Canada. And also at that time Canada is very famous because of all those immigration policies. And also one thing one of the main reason why I wanted to opt for Canada is immigration. Because US ல வந்து என்னதான் நமக்கு படிச்சாலும் immigration is not something easy. Because இப்போ வரைக்கும் நான் பாக்கிறேன் like now Trump coming in, there is a lot of things, uncertainties coming up, right? Exactly. The uncertainty factor வந்து உனக்கு ஒரு வேணா அப்படி யோசிச்சேன். Yeah, because it's a very big risk, because we are investing a lot of money, because studies is not cheap, right? So அப்படி பண்றப்போ இவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்போ we had to look into all the different risk factors. So அப்போ one of the risk factors எல்லாம் யோசிச்சப்போ ஆப்வியஸ்லி நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஈக்குவலா தான் இருக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயும். பட் இந்த ரிஸ்க் நம்ம பெனிஃபிட்ஸ் தள்ளி வச்சுட்டு ரிஸ்க் எதுல நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கிராஃப் போட்டு பாக்குறப்போ ஒவ்வொன்றா நம்ம எலிமினேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ்ல நான் செலக்ட் பண்ணதுதான் கனடா. சோ அதனாலதான் I came to Canada. சூப்பர். சோ கனடா வந்து வரணும், அப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. பட் அதுக்கு பேக்ரவுண்ட்ல யூ ஹேவ் டு என்ன சொல்றது, பினான்சியலாவும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க ரெடியா இருந்தாங்களா, இல்ல எனி ரெசிஸ்டன்ஸ் லைக் எதுக்கு அங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? I don't want to go into details, but அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண, how did you convince parents? அத ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் நான் அடுத்து வரேன். So definitely it's not something easy for them, right? First thing, obviously it's not going to be cheap கிடையவே கிடையாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டர் அவங்க சொன்னாங்க, இட்ஸ் நாட் சீப் அண்ட் எல்லாமே இங்கே நம்ம பண்ண முடியாதா, இங்கே பார்க்கலாமே அப்படின்னப்போ ஐ மீன் I was little stubborn, right? எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அதை யார் என்ன சொன்னாலும் நம்ம மாற்ற மாட்டோம். ஸோ அப்படியே வளர்ந்த ஒரு பையங்கனால ஓகே, என்னோட மைண்ட்ல இதான் என்னோட விஷயம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னால திரும்ப இதுல இருந்து என்னால வர முடியாது. I still have that thing open, like if I want I can come back in future, but இப்போ I want to do something big. எனக்கு சென்னை வரைக்கும் வந்ததுலயே எனக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. ஸோ சென்னையில இருந்து நான் கனடாவோ சென்னையில இருந்து யூஎஸ்ஓ நம்ம போறோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், எப்படி நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க. அண்ட் எஸ், மனி இஸ் அ ஃபேக்டர், பட் ஹெல்ப். I wanted them to help me out, but like eventually they gave in. I was stubborn, they were stubborn, because அம்மாக்கு ஒரே பையனை வந்து அவ்வளவு தூரம் அனுப்ப மனசு இல்ல. So definitely இல்ல. And then there were a lot of family dramas. நானும் சரி அவங்களும் சரி, பட் eventually she gave in. She wanted, like, அம்மாக்களுக்கு அதான ஒரு பெரியது. என்னதான் வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ்னு இருந்தாலும் நான் உங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதான் அவங்களுக்கு சந்தோஷம். அண்ட் ஒரே பையனா இருந்தா எங்க அம்மாக்கு வேற ஆப்ஷனே இல்ல. So eventually she gave in. So when she gave in, டாடிக்கு வந்து பெரிய இது கிடையாது. லைக் டாடி இஸ் லைக், எனக்கு என்ன சரிப்படுதோ நீ பண்ணு, சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கோம், அவ்வளவுதான் வந்து டாடி ஒரு ஆப்ஷன். சோ அப்படிதான் வந்து கனடா அப்படின்னு வந்தது. So yeah, so that's how everything. I think அவங்க வந்து எப்படி சொல்றது, ஈவன் தோ அந்த ஒரு பயமோ இல்ல வந்து தூரம் போறோம்னு தெரிஞ்சாலுமே, ஐ திங்க் நீ சென்னை போனதே வந்து உன்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஐ திங்க் லைக் they realize that this guy is not going to be here, like அது வந்து இவன் வந்து he is thinking ahead of many other people அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்திருக்கும். பட் செகண்ட்லி கனடாங்கிறது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இல்லையா? நாட் மெனி வில் ஆப்ட் ஃபார் இட் அண்ட் நாட் மெனி கெட் இட் ஆல்சோ. ஆனா என்ன ரியலைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ஸோ ஹி வில் கோ அண்ட் சர்வைவ் எனிவேர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸும் இருக்கும். சொல்ல மாட்டாங்க, பேக் ஆஃப் த மைண்ட் அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஓகே, இப்ப அங்கேருந்து வந்தாச்சு சென்னையில இருந்து. ஐ மீன் நீடாமங்கலம் டு சென்னை ஒரு கல்ச்சுரல் ஷாக் அப்படின்னா, சென்னை டு கனடா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லேர்னிங் திங்ஸ், நம்ம படிச்சது வேற, அவங்களுடைய கரிக்குலம் வேற, கல்ச்சுரலி தே ஆர் டிஃபரெண்ட். so many things are there, right? So அதை எப்படி மேனேஜ் பண்ண? வாட் ஆர் த டிஃபரன்சஸ் யூ see when you study in Canada? And அதை ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டடீஸ் பத்தி பேசலாம். So how different was it? Like இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னு உனக்கு வந்து ஒரு கனவோட தான் நம்ம உள்ள வரோம். But what did you see actually? எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Yeah, so studies wise, right, like you said, right? So Neelamangalam to Chennai, that's the first shift I had in education, right? So அங்கேருந்து நம்ம அந்த இப்போ லைக் அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எஜுகேஷன் நம்ம அப்சர்வ் பண்ணோம். லைக் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஒரு காலேஜ் எஜுகேஷன் போறப்ப எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலி எப்படி யூஸ் பண்றோம் நம்ம அப்படின்னு நிறைய வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன்ல இருந்து கனடாக்கு வந்தப்போ, here it was like more people like எப்படின்னா, இங்க வந்து பேசிக்கலி ரெண்டு டைப் ஆஃப் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. ஒன்னு வந்து thesis based, like where you have to do a thesis and you have to submit it and all. So அது வந்து mostly வந்து PhD பண்றவங்களுக்கு they always take a thesis based masters. இன்னொரு வந்து course based where you do projects. So எனக்கு வந்து நான் வந்து PhD ல எனக்கு ஐடியா கிடையாது, நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ I can go to different companies and work there. So அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண முடியும். So I do that, right? So அப்படி வந்ததுதான் அது. ஸோ ஒன் திங் எனக்கு எப்படி இங்க தெரிஞ்சது அப்படின்னா, இங்க வந்து எனக்கு மோர் தென் மாஸ்டர்ஸ் டிகிரி, இப்போ என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரியா இருக்கட்டும், என்னோட மாஸ்டர்ஸ் கிளாஸ்லயே வந்து some of the courses we share it with bachelor's degree. So bachelor's படிக்கிற பசங்க they come to masters. So அந்த கிளாஸ்ல வந்து அந்த கோர்ஸ்ல ரெண்டு பேருக்கும் அப்போ வந்து I started observing how their bachelor's degree is. அவங்க bachelor's degree are totally different. Like ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், லைக் they have this whole thing called co-op term. நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும் இந்தியால. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 month 2 month அப்படிதான் இருக்கும். இங்க வந்து they have a term called co-op. Students take break, summer break, work in companies when they are doing bachelors. So அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் நமக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. லைக் தமிழ்நாட்டுல அப்படின்னா we go in, we do 2 papers, 2 semesters per year, 4 வருஷம் 8 பேப்பர் முடிச்சுட்டு வந்துரும். பட் இங்க வந்து 3 டேர்மா பிரிச்சு, அதுல சம்மர் டேர்ம் வேணும்னா பிரேக் எடுத்து நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப வா, அப்படி இல்லையா சம்மர் டைம் பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வா, இல்ல சம்மர் டைம் படிக்க இருந்தா படி, அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சோ தட்ஸ் சம்திங் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பி ஆனஸ்ட். சோ அது ஒண்ணு. அண்ட் தென் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து நீடாமங்கலம் டு சென்னை நம்ம பிளான் பண்ணோமே, நமக்கு ஏன் நீடாமங்கலம் டு கனடான்னு ஒரு பிளான் வரல? பிகாஸ் சில இந்தியன் பசங்க லைக் 12th முடிச்சிட்டு they came to so அப்போ வந்து the level of knowledge they get is way different than the level of knowledge I had because of the exposure and the way of teaching, right? So teaching இருக்கட்டும், லைக் இந்தியால வந்து நமக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்காது. அசைன்மெண்ட்ஸ் பெருசா நான் பண்ணதே கிடையாது. ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், பட் அசைன்மெண்ட்ஸ் இருக்காது. பட் இங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அங்க வந்து இந்தியால இப்ப நான் படிச்ச காலேஜ்ல வந்து used to have unit tests, cycle tests இருக்கும், like where we have to do retest and all this. இங்க அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து இந்த டெஸ்ட் இதான்,
இதை நீ எழுதுனீங்கன்னா இந்த மார்க் உனக்கு ஃபைனலுக்கு, இல்லையா ரீடெஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அசைன்மெண்ட்டும் இதான் ப்ராப்ளம். இது எப்படி ஆன்சர் வரும் அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு நீ சொல்லணும். அதுக்கு அந்த பையன் இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னா, they take their time and they go spend the time in libraries and they do the analysis and observe it. So அதெல்லாம் வந்து நான் வந்து அண்டர்கிராட்ல பண்ணதே கிடையாது. So it was totally different because என்னோட எக்ஸ்போஷர் இங்க வேற மாதிரி இருக்கு. And then மாஸ்டர்ஸ் அப்பவுமே வந்து some of the courses I did, அதுல வந்து criteria, ஒரு மேஜர் criteria என்னன்னா we have to do a project and in a company and finish that project and present it to the professor. அதுதான் வந்து ஒரு மேஜர் மார்க்கிங் ரேஞ்ச் இதுல. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்தியாவில் நாங்க பெருசா பண்ணது இல்லை. எனக்கு ஆப்ஷன் அந்த வந்து எக்ஸ்போஷர் எனக்கு இல்லை இந்தியாவில். அது எல்லாமே எனக்கு இங்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இட் வாஸ் a good learning opportunity because ஒரு கெனடியன் ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும். பிகாஸ் ஃபார் a person like me who going to get into industrial sector, அதோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஜாப் சர்ச்லயா இருக்கட்டும், நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணப்பே இருக்கட்டும், இட் கேம் இன் வெரி ஹேண்டி ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் அது வந்து அதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு வொர்க் பிளேஸ் இல்லையா? யூ நெவர் வொர்க்ட் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? வந்து I did some internships, right? So so internships பண்ணிருந்தேன் இந்தியால, சென்னையில. So எனக்கு என்னன்னா அப்பவே வந்துட்டு லைக் சரி ஓகே நம்ம இங்கேயே பக்கத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஸோ வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படின்ட்டு போய் நாங்க ட்ரை பண்ணப்ப I did my internship in Ford Katangalthur Fordல. I worked there for 2 weeks. 3 weeks. It was a small one, but apparently we get to see something. It was very new. அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கனடால இருந்துச்சா இல்ல இட் வாஸ் டிஃபரண்ட்? எப்படி இருந்துச்சு? ஒர்க் என்விரான்மெண்டே டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு பார்த்த வரைக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து ஒவ்வொரு மக்கள் லைக் எல்லாருமே வந்து எப்படின்னா இங்க வந்து எப்படின்னா லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க ஒர்க் லைஃப்ல இந்த ஒர்க் கல்ச்சர் ஒர்க் என்வரான்மெண்ட்ல ரொம்ப வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. அது எல்லாமே இருந்துச்சு. and then the way how people deal unionized environment எப்படி இருக்கும், சேஃப்டிக்கு எப்படி ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் இன்டெப்த் நான் ஐ மீன் டிஃப்ரெண்ட்னு சொல்றதை விட இன்டெப்தா எனக்கு பார்க்க ஆரம்பிச்சது கனடால தான். சென்னையில இருந்தப்ப எனக்கு அந்த அளவு நாலேஜ் இல்ல, எக்ஸ்போஷர் இல்ல. ஸோ இங்க நான் அதை இன்டெப்தா பார்க்க ஆரம்பிச்சேன். I started understanding some other things and I started observing some other things. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி. internship இங்க கனடால வந்து it is like every year you have to do it or every semester you have to do it? So எனக்கு வந்து மொத்தம் 8 papers இருந்துச்சு. Out of 8 papers we had 5 paper in which 3 had to be projects, 2 had to be case studies. Case study அப்படின்னா we can take any case study and we can analyze that case study and then we can do like a simulation project if you want to. இல்லனா we can just do an analysis, case study analysis and do that as a project. அப்படி இல்லனா we have to go to a company and அங்க போய் இப்போ like we have to hunt for a company basically. like இந்த மாதிரி நாங்க ஒரு group of 5 people நாங்க வந்து இந்த மாதிரி lean manufacturing ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்க ப்ராஜெக்ட் பண்ணோம். So is there any problem or anything that you have in your company where we can help you guys by working along with you guys so that நாங்களும் கத்துக்க முடியும், நீங்களும் கத்துக்க முடியும். ஸோ அப்படியாச்சும் இருக்குமா அப்படின்னு நான் கத்துக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் தென் நீங்க வால்மார்ட்ல சப்ளை செயின் ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு வால்மார்ட்ல பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்சது. அப்படிதான் I did 3 or 3. Okay, good. So based on what you said, நான் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸா இருக்கட்டும் இல்ல நம்ம சிஸ்டமா இருக்கட்டும், we are more theoretical. ஏன்னா நமக்கு வந்து we just go with the textbook, we don't go really beyond textbook mostly இல்லையா? நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு அதை போய் நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு டிகிரி வாங்குவோம். ஸோ ஈவன் ஐடில கூட ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னா ஆல் த 4 இயர்ஸ்ல லாஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் இவங்க போய் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க நம்ம பசங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெளில வரான் அப்படின்னா வெதர் ஹி ஹேட் ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் ஐடி ப்ரோக்ராமிங்னா நாட் மெனி வில் ஹேவ். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ they don't really get exposed to the work environment until they get a job. ஸோ அது ஒரு பிரச்சனை. So how different இப்ப நான் நீ சொன்னதை வச்சு நான் என்ன பாக்குறேன்னா, கனடியன் சிஸ்டம் வந்து they go beyond textbook right from the maybe from the school onwards. இப்ப நிறைய சிஸ்டம் நீ சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஊர்லயுமே எவால்வ் ஆயிடுச்சு. இப்ப வந்து நிறைய கரிக்குலம்ல வந்து they go beyond textbook, they go beyond like they go
இப்ப என் பையன் படிக்கிறதெல்லாம் வந்துட்டு யூ கான் சே தட் இட் இஸ் ரியலி இப்படிதான் இருக்கும்னு கிடையாது. தே ஹேவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் தேர் ஓன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கேன். பட் I feel like they are more practical in terms of education, like hands on அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். So you felt நம்ம வந்து கத்துக்கிட்டியா நீ, அதாவது you adapted to that or how difficult it was? So இந்தியால நான் பேச்சுலர்ஸ் படிச்சப்போ for each paper I had one book. அந்த புக்ல இருந்தா I get everything. இங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் புக்னு ஒரு கிடையவே ஒரு மெத்தடாலஜியே கிடையாது. இங்க வந்து எல்லாமே ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் லைக் ஒரு எப்படின்னா இப்போ ட்ரைனிங் மெட்டீரியல், இப்போ வாட் எவர் த ப்ரொஃபசர் டீச்சர்ஸ் யூ, அது வந்து ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். பட் தென் இங்க வந்து எப்படின்னா ஹியர் தே வாண்ட் யூ டு சர்ச் ஃபார் ஆன்சர்ஸ். ஸோ அப்படி அந்த ஆன்சர்ஸ் சர்ச் பண்ற ப்ராசஸ்ல we will start analyzing things, we'll start to like அந்த curiosity நமக்கு ஸ்டார்ட் ஆகும். like how can we get these answers நம்ம கத்துக்கிறோம்ல, அந்த அப்ரோச் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது வந்து இங்க கிடைச்சது எனக்கு. ஓகே, சோ இப்போ வந்து ஒரு கோர்ஸ் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இதான் உன்னோட கேஸ் ஸ்டடி, you have to analyze this அப்படின்ட்டாங்க. ஸோ அதை நான் கேஸ் ஸ்டடி எடுத்து படிக்கிறப்போ இந்த கேஸ் ஸ்டடியில வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு, இதெல்லாமே வந்துட்டு எங்கேருந்து நான் எடுத்து படிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம நிறைய இது பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு இங்கதான் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் தான் நான் இங்க கத்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலி இட் வாஸ் a little challenging but not hard because like நம்ம வந்து எஸ்பெஷலி லைக் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்தியன்ஸ் வந்து நம்ம we are basically more brilliant அப்படி நான் பார்ப்பேன். பிகாஸ் லைக் தட்ஸ் how we are, right? so நமக்கு அந்த ஒரு நம்ம blessing இருக்கு. ஈஸியா கத்துக்குவோம்னு சொல்றேன். we quickly learn and adapt இல்லையா? so அது and plus your attitude towards learning new things, அதாவது என்னன்னா ஒரு curiosity இருந்துச்சு. எப்போதுமே ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து why can't we go and try and see how it is அப்படிங்கிற அந்த curiosity I think help நினைக்கிறேன். கண்டிப்பா and இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரு லேர்னிங் எனக்கு கனடா வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா, not more academic, it will be more life based. because என்னதான் நமக்கு வீட்டுல காசு கொடுத்து அனுப்பிச்சு வச்சாலும் இங்க வந்து ஒரு அது அவங்க because it's a hefty amount, right? because it's a conversion rate 1:53, right? so அப்படி இருக்கப்போ education they can cover, we cannot ask them to cover everything. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து சென்னையில லைக் ஒரு செமஸ்டர் தான் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் and then I moved out of hostel in Chennai. so அதனால I started living that bachelor life எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் solely us because அட்லீஸ்ட் நான் சென்னையில இருந்தப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்துருவேன், அத்தை இருப்பாங்க, அட்டோன்னு இருப்பாங்க, நீங்க இருப்பீங்க அப்பப்போ. ஸோ அப்படி பாத்துக்கிறது யாராச்சும் இருந்தீங்க. பட் இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசா கிடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் தவிர நமக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது. டிஃப்ரெண்டான ஒரு மெடிக்கல் சிஸ்டமா இருக்கட்டும், ஏதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட் இங்க. ஸோ அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி அடாப்ட் ஆக முடியும் அப்படின்னு அந்த லைஃபை கத்து கொடுத்தது வந்து கனடா. So that's a very good thing. இப்போ வந்து என்ன வந்து என்னோட ஒய்ஃப் எனக்கு பேசிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், இப்போ என்னை இங்க இருந்து கலப்பி ஏதோ ஒரு பாஷை தெரியாத ஒரு ஊர்ல போய் நீ சர்வே ஆகும் அப்படின்னா I can do it. because அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. பிகாஸ் அந்த ஒரு லேர்னிங் வந்து நமக்கு இங்க கிடைக்கும், அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் I would say I would be grateful for Canada அங்க வந்ததுக்கு. அண்ட் பார்ட் டைம் ஒர்க், ரைட்? ஸோ அப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, 20 hours per week தான் you can work. You cannot work more than that so that people doesn't get overloaded, right? So 20 hours நீ வேலை பார்த்தா you get the basic out of it. like I think நான் 2017 இங்க வந்தப்போ it was $11 or so. இப்போ I think it's somewhere around $20 per hour. I don't know, I think 20 or 19, I'm not sure. So yeah, so அப்படி நாங்க 20 hours work பண்ணி, I used to work in Walmart, right? So அந்த மாதிரி work பண்ணி என்ன மாதிரி வர்க்? பில்லிங் கவுண்டர்ஸ்ல வர்க் பண்ணியா இல்ல something else? I was more in inventory management, like fulfillment and then backroom inventory. so அப்படி இருந்தது. so inventory management தான் அப்ப நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். so அப்படி இருந்தது. and வால்மார்ட்லயுமே வந்து அங்கேயும் ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், because you get to work with a lot of customers. because வால்மார்ட்ல ஒரு நாளைக்கு there'll be at least 1000 customer coming in and out. so people you have to talk to a lot of people.
ரைட்? ஸோ the first week என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தாலும், என்னதான் நமக்கு இங்கிலீஷ் புரியும் அப்படின்னாலும், first 1 week it was so hard for me because இவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். லைக் நேட்டிவ் இங்கிலீஷ். நம்ம வந்து அதான் நான் சொல்வேன், என் மேனேஜர்ட்டே நான் பேசிட்டு இருக்கப்போ, sometimes if you see I'm stammering or if you like stuttering, it means I'm processing what you said, it's going in your brain, translating it, and then translating back, and then coming back in English. So it will take some time audible. So she's lost for that, but that's how things work, right? But yeah, so these are the different learnings I had after when I came to Canada, I would say. Okay. So இது எல்லாமே it added to your resume. How okay, படிச்சிட்டோம், then you have to go for a job அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் நடக்கணும் இல்லையா? we have to சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான படத்தை நம்ம போட்டிருக்கிறோம். so we have to really survive here and get into a job அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். so how you moved from towards employment, like அது எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு, and what did you visualize, and இப்படிதான் நம்ம போகணும்னு நீ யோசிச்சியா, and then how did you prepare yourself, how many interviews you had, அந்த ஜர்னியை சொல்ல. so how did you move towards employment? கண்டிப்பா. so நான் 2019 graduate ஆனேன். May 2019 I got graduated from the university, and my first job I got it in 2019 December. It took me 7-8 months in between because என்னதான் graduation May ல இருந்தாலும் I finished it somewhere around February March ish. so and the 7 months was a job hunting phase, and being a fresher, right? so India la irundha na fresh, basically fresh without experience. so அப்படி இருக்கப்போ the initial phase was very tough because என்னதான் வந்து Walmart la I worked in a quality inspection services apply work பண்ணாலும் the initial processing phase was very hard because நான் 2017 இங்க வந்தப்போ இந்தியன் பாப்புலேஷன் வந்து இங்க அந்த அளவு இல்ல. But 2018, end of 2018, there was a big surge, very big surge. So அப்போ வந்து lot of அந்த டைம்ல தான் வந்து அந்த எல்லாருக்கும் வந்து கனடா அப்படிங்கிறது நிறைய ஓபன் ஆச்சு. lot of people started coming, and அந்த மாதிரி ஒரு டைம் அப்போ ஸ்டார்ட் ஆனதுனால there is a lot of influx, there is a lot of competition. so அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, okay, நம்ம வந்து mechanical engineering is the base, and then we studied industrial engineering which had a lot of branches. so இப்ப நான் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் குள்ள போகணும் அப்படின்னா எந்த ஃபீல்ட்லாம் இருக்கு. so that is basically quality control, quality assurance, process improvement, which is basically continuous improvement, manufacturing. so இல்லனா warehouse, logistics supply அப்படி இருக்கு. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வரும் because everything is basically part of industrial engineering. so அப்படி இருக்கப்போ எதுல நம்ம போறோம், because என்னதான் நம்ம போனாலும் it's about enhancing or improving the process or product where we work in. so அது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோட ஒரு பேசிக் கான்செப்ட். அப்படி இருக்கப்ப என்ன பண்ண போறோங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். so quality அப்படிங்கிறப்போ it's pretty I would say compared to all the other engineering jobs. so நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெக்னீஷியனா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இன்ஜினியரா ட்ரை பண்ணுவோம். பட் even if we get opportunity to start as a technician somewhere, we'll take that. At least we'll get to work in a Canadian work environment, and actual ஒரு work ஒரு experience நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும், and then we can like உள்ளேயே நம்ம கத்துக்க முடியும், and then we can branch out inside if you want to apply பார்க்கலாம். so அப்போ வந்து I wanted to go okay quality control, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். so இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல பார்க்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மள மாதிரி 100 பேர் பாக்குறாங்க. அந்த 100 பேர்ல நம்ம எப்படி நம்ம பேச்சுலர்ஸ் படிச்சப்போ நம்ம பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் மாஸ்டர்ஸ் போற 10 பேர்ல நம்ம இருந்தோமோ, இந்த 100 பேர்ல எப்படி நம்ம டிஃபரெண்டா இருப்போம் அப்படின்னு பாக்குறப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் சர்டிபிகேட்ஸ் இருக்கும். லைக் we have to do something out of the course, something out of thing. so we have to write those exams like certified technicians, certified engineer, Six Sigma green belt, yellow belt, இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கு. so இது எல்லாமே வந்து when you apply for a job, like இப்ப நான் இருக்கேன், இந்த மாதிரி 10 பேர் இருக்காங்க, அப்போ என்கிட்ட அவங்கள்ட்ட இல்லாத so I started finding those kind of skills. so அப்ப என்னெல்லாம் ஸ்கில் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சப்போ I did certain thing. I did my Six Sigma yellow belt, which is the basic.
and then I did my certified quality technician certificate by American Society of Quality also. No more different எல்லாமே certifications. external certifications. You spend money, you learn, and then you did a you got this certification. I spent money, I spent time, and I learned. I wrote those exams and I passed it. So அப்படி பண்ணப்போ it helped me a lot because ஒரு பக்கம் certification, இன்னொரு பக்கம் you learn for the certification, right? And the learning processல you gain some knowledge, and the knowledge it will be useful when you go talk in an interview. So அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So my first job, I would say, I started working as a quality control technician and data analyst. This is my first title. December 2019 I had to move from Windsor to Toronto. Toronto la appo first time panna. It's a big shift as well because Windsor how எவ்வளவு distance அங்க இருந்து வின்சர்ல இருந்து 360 kilometers. So it's a 4-5 hours drive. So Windsor வந்து எப்படின்னா it's a border city. It's a border city for Canada and US. So Windsor ஓட இன்னொரு சைடு Detroit. So அப்படிப்பட்ட ஒரு ஸ்மால் ஒரு சிட்டில இருந்து ஒரு பிக்கஸ்ட் இப்ப எப்படி நமக்கு சென்னை பெங்களூர்லாம் எப்படியோ அந்த மாதிரி வெரி பிக் சிட்டி, வெரி கிரௌடட் சிட்டி. அப்படி ஒரு சிட்டிக்கு வந்தேன். எல்லாமே அதிகமா இருக்கும், லைக் எக்ஸ்பென்சஸ், எவ்ரிதிங் இஸ் ஹை, ரைட்? சோ அப்படிப்பட்ட ஒரு சிட்டிக்கு வந்ததுதான் டொரண்டோ. அங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பிகாஸ் லைக் ஐ செட் I had to weigh in the pros and cons, right? So என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிலாம் பார்த்தப்போ one of the biggest benefit I had is I had a job. At least அது நமக்கு job கண்டிப்பா கிடைக்கும். Yes, it's going to be risky, it's going to be expensive. Yeah, so இன்னும் வெயிட் பண்ணிட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்றதுக்கு let's start this and we'll still keep the options open. We'll see, we'll learn and we'll go from there. அப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படிதான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல லேண்ட் பண்ணேன். How was your interview? எப்படி இருந்துச்சு இந்த முதல் இன்டர்வியூ ஒரு ஜாபுக்கு அப்படிங்கும்போது? Because that was technically my 20th interview. Not 20th, I would say 15th to 20th interview. I had like way too many interviews. அதுல வந்து சில இன்டர்வியூஸ்ல எது டிஸ்ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம்னா, லைக் we make it through the last stage and then there will be someone better than you, right? You make it to the interview and then like you are not the person they are looking for. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த டைம்லயே இந்தியால ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்தவங்க இருந்தாங்க. சோ என்னோட பிகாஸ் they already have their experience, right? So அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சோ எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஆன இன்டர்வியூ வந்து was pretty decent. Like say ஒரு பேசிக் இன்டர்வியூ அப்படின்னா இங்க கனடால எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் 3 rounds. First round is going to be HR. Like ஒரு ப்ரீ ஸ்கிரீனிங் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். லைக் I mean I'm talking in terms of manufacturing. எனக்கு IT in terms of manufacturing it will be like first pre-screening because they just call people who are for it and they'll talk. They basically make sure they align with what they are looking for and what the guy candidate is looking for. And then next thing will be hiring manager. So hiring manager, the person who we're going to work under. அவங்களும் அந்த HR manager they call us for a in-person interview or maybe Teams interview and we'll go through the set of questions. Some interviews will be purely technical, some interviews will be technical and managerial, some interviews will be just managerial questions. இங்க எப்படின்னா they'll ask us behavioral questions more than just technical questions. So அப்போ வந்து they see how good we are in observing the behavioral question, like situation based question, and how good we are when in explaining it in a good way where we compare it with the technical aspect as well. So adu paapanga. So because that tells us how good we are in a communication based like ஒரு communication style எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். And especially for engineer or control specialist இந்த மாதிரி ஒரு management profile போறப்போ communication is very critical here because we're going to be talking to a lot of people. So அப்போ வந்து எப்படி நம்மளோட communication skill இருக்கு, எப்படி அனலைஸ் பண்றோம் ஒரு சிச்சுவேஷன், அது எல்லாமே they'll start looking into this kind of interviews. So yeah, and then the third round is optional. It's not common for all the companies. Some companies they will do just the hiring manager. Third round is optional. So they'll see whether basically third round வந்து என்னன்னா பெரிய like senior level அப்படி இருக்கப்போ they will be like with the vice president or CEO of the company, sometime general manager of the company அவங்களோட இருக்கும். அப்படின்னா it will be like a round panel interview with different managers. So இதான் வந்து ஒரு இன்டர்வியூ ஓட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டிங் basically.
I'm not sure how it works in other countries, but Canadaல நான் பார்த்த வரைக்கும் இதான் ஒரு இன்டர்வியூட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். பிகாஸ் நான் கேட்ட வரைக்கும் இந்தியால வந்து டெக்னிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்டர்வியூ போனா. இங்க வந்து டெக்னிக்கல் வந்து அந்த அளவு இருக்காது. இங்க வந்து இவங்களோட ஒரு கான்செப்ட் என்னன்னா, டெக்னிக்கல் பேஸ் உனக்கு இருந்தா போதும், நீ எப்படி மக்களோட வந்து மூவ் ஆகுற, எப்படி ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது இருந்துச்சுன்னா we can, பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனிலயும் டெக்னிக்கல் வந்து லைக் டெக்னிக்கல் ப்ராசஸா இருக்கட்டும், அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் இப்போ வரைக்கும் since 2019 I jumped 4 jobs basically. Okay. So each job is a different one. Like I started in electrical manufacturing, and then I went to roll forming, which is metal fabrication. Third one was a packaging industry, which is flexible packaging, where we make wrappers and films and stuff. People are work pandrathu, it's building construction material manufacturing, like fiberglass insulation. So technical knowledge நம்ம கத்துக்க முடியும். நம்மளோட சாஃப்ட் ஸ்கில் அண்ட் பேஸ் நாலேஜ், லைக் இப்போ ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா அதோட பேசிக் டூல்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணாதான் நம்மளால ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும், நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அது நமக்கு எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. So that's how things are. Okay. So in terms of work வந்து how, I mean of course work life balanceங்கிறது வந்து அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றேன். So அது எப்படி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அதாவது in terms of one side வந்து உன்னோட பர்சனல் லைஃப், you said right, நான் வந்து ஃபாரின் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் we'll be more disciplined, we'll be on our own, more individualistic, we have to do our own things. So how do you manage your work and then life, like and அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து லைக் will it be hectic any time, லைக் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதா ஒர்க் வைஸ்? அதான் நம்ம வந்து கத்துக்கணும், நமக்கு வந்து அப்ஸ்கில்லிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ வெதர் எனி ஸ்கோப் லைக் நம்ம இன்னும் கத்துக்கணும், நம்ம we have to move, இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும்னா we need to learn further. பைத்தியெல்லாம் சொல்லுவாங்க, it keeps on evolving இல்லையா? ஓகேவா? அது ஸோ அதான் ரெண்டு கொஸ்டின். ஒன்னு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ், how you manage your work and then life, then within your career, how do you improve yourself, and what do you see? Okay, work life balance, right? So work life balance, like I said, inga vandu 90% of the companies, they want their employee to be happy, mentally happy. So that's when the productivity is going to be more good. More. So அப்படி இருக்கப்போ அது எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. But there are some companies where they still want to get the most out of the employees. They won't blatantly say it, but that's what they expect. We'll be able to feel it, right? So அப்படி இருந்துச்சு என்னோட லைஃப்ல. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நான் 2019 டிசம்பர்ல I started working, and then நான் வந்து அப்பதான் நினைச்சேன், ஓகே இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்டா இருந்துட்டோம், நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. So now we are working, how we can get the work life balance in control. அப்படி பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல there was a very big uncertainty that came into all our lives. COVID. What does mean? Okay. A lot of people, right? So அந்த uncertainty உள்ள வந்தது. It took out 1 to 2 years of my life. Like jobs மாற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு because layoffs, worldwide layoffs. So I had to shift. ஆனா how it helped, எனக்கு நான் யோசிக்கிறேன், ஐடில நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம், உங்க இண்டஸ்ட்ரியில அது முடியாதுல்ல? It's not that easy இல்ல? So we had to, I mean basically we all were forced to go into work because that's how the system works, that's how process works. We have to be there physically. முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் அவசியம் இல்லையோ அவங்க எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லியாச்சு. பட் யாரெல்லாம் அங்க இருக்கணுமோ அவங்க எல்லாருமே அங்க இருக்கணும். And then there were different things, like my first job they laid off 60% of the workforce, and they asked the rest of the 40 to cover the 60% workload also. So enakla பண்ணாங்க, like I had to cover 3 people's job. So that's when my work life balance went into drain. என்னால முடிச்சிட்டு வேலையை முடிச்சிட்டு போறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. So அந்த மாதிரி இருந்தேன். So and then second company move on. There it was pretty decent, but that company, I mean நான் அந்த company move ஆனதுக்கு காரணம் என்னன்னா, I wanted to get something better from where I used to work, because என்னோட work வந்து it wasn't helping me in any way, because overloaded, overburdened, burnt out அந்த மாதிரி இருந்ததுனால. So I had to move. So move on, like it was good. So அது அப்போ வந்து work life balance started coming back கொஞ்சம் கொஞ்சமா. Like இங்க வந்து எப்படின்னா 40 hours, some companies have 37.5 hours, some companies have 40 hours. Not going to be a big difference.
பட் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவோம், சாட்டர்டே சண்டே இஸ் ஆஃப். ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே வில் டூ ஆல் தி பேசிக் திங்ஸ், வெளில போறதா இருக்கட்டும், நமக்கு தேவையான நெசசிட்டிஸா இருக்கட்டும். ஸோ அப்படி பட் மண்டே டு ஃப்ரைடே வீட்டுக்கு வந்தா லைக் வில் கோ மீட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் நான் அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து போன வருஷம் வரைக்கும் till 2023 நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தேன். ஸோ ஐ ஸ்டில் லிவ்ட் இன் அ household with lot of different people. So எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான என்னோட பர்சனல் லைஃப்னு எனக்கு இருந்தது கிடையாது. I had to spend time with lot of people. I had to go out. அவங்க லைஃப்ல இருக்கிறது நடக்குது அப்படிதான் இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி ஒரு இதுதான். நான் தனியா இருந்திருந்தா எனக்குன்னு ஒரு தனி நான் பிளான் பண்ண அப்போ அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ இப்போ 2023க்கு அப்புறம் like I started living alone. அப்போ வந்து I started more I started seeing things differently, right? So அப்போ வந்து I started putting like not even 2023, 2022, that's when a big shift happened. So அது வரைக்கும் I was just enjoying my life இருக்கட்டும். கொஞ்சம் I was like okay let's ஏன்னா படிச்சோம், வேலைக்கு போனோம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், வேலைக்கு போறோம், அப்படியே கொஞ்சமா அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் in that process I let myself go. So my physical health went very bad. So you might have known I was like what 115 kgs or something. Appo I came to my cousin's sister's wedding and then appoda amma சொன்னாங்க like she's like start focusing on your health. இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். if I say something for the first time then there will be some meaning behind it. Analyze it அப்படின்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் it hit me very bad. My whole flight back from India to Canada, I was thinking, okay, how we can change this. So appo வந்து like I was thinking to myself, yes, I mean like there வந்து நம்ம excuses இல்ல, நம்ம we let things go, but it's not late. எப்படி we gonna take things forward, அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சது 2022ல. Then I was like, okay, first we'll get the physical health in order. அது நம்ம physical fitness கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா mental health பாதி mental health நமக்கு கிடைச்சிடும். So அது கிடைச்சனாலே நமக்கு we will start seeing things differently, we'll start doing things differently. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு I started thinking. So yeah, so அப்போ அதுக்கப்புறம் okay, whatever happens 5 days a week you have to go to gym. Whatever happens we have to eat clean. Like yeah, there will be times where we let ourselves go, we'll enjoy, but other than that we still have to do all this. இதெல்லாம் பண்ணணும். அப்பலாம் இருக்கப்போ like அப்பதான் okay, so lifeல there will be times where you won't be able to be perfect, but majority of the time you'll still be able to allot time for everything. So there are a lot of people in the world who are doing multiple things, who are in very big positions, like CEO of a company, he's doing a lot of things in a day. We just like normal engineer, you don't have much important things. Why can't you do it? Appadi analyze panna start pannadhu appalam. So like everything has a time, and like say so long like everything has its own time. So appo edella எப்போ பண்ணுமோ அதத அப்போ பண்ணிட்டா நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ண phase 2022. From then my personal life and work life I started balancing decently, I would say. Yeah, so like routine, my usual routine is like I go to work, come back, I go to gym like 1 or 2 hours, come back, watch TV, cook. I started getting into more cooking இப்போ அதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். So அது எல்லாமே அப்படி பண்றப்போ I started doing things differently, and அந்த பக்குவம் அப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். So yeah, so that's how I balanced it. And இப்போ I mean for whoever it is, right? So என்கிட்ட எப்படி வந்து நீ பேலன்ஸ் பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா I will still say just go with the flow. அவ்வளவுதான். லைக் பிளான் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் பண்ண முடியலையா என்ன நடக்குதோ அதுக்கு வந்து இது பண்ணிட்டு போ. So yeah, so second thing, what's the second question? Second, I think you already answered a little part of it actually. Your work la how do you improve yourself, what is sonna? Yeah, upskilling. Upskilling. Upskilling is very critical. Like as IT la yes you said that, but எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் because இப்ப நான் வந்து like I said I started as a technician, right? And then I became a junior engineer, and then normal like I became a quality engineer, and then quality and process engineer. If a process engineer, process for the senior process engineer. So I started upskilling myself, and over a phase I did something, and I learned something so that I have something which the other person doesn't. So அது என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல ஒவ்வொன்று இருக்கும். லைக் உங்க ஸ்ட்ரீம்ல வந்து there will be some certifications-ஆ இருக்கட்டும், டிகிரிஸா இருக்கட்டும், அப்படி இருக்கும். லைக் the same way என்னோட ஸ்ட்ரீம்லயும் லைக் there are some certifications. லைக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 4-5 பேசிக் certifications இருக்கு.
ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அது ஒவ்வொன்றா பண்ணேன். அந்த சிக்ஸ் சிக்மா, தென் லீன் ப்ராக்டிஷனிங், லீன் எக்ஸ்பர்ட் கோர்சஸ், அண்ட் தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிச்சப்போ, ஸோ இட் ஹெல்ப் மீ டு ஜம்ப் ஒன் ஸ்டெப் இன் மை கெரியர். ஸோ அப்படிதான் இப்போ. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஒர்க் பண்ற கம்பெனிஸ்ல வந்து எப்பவுமே வந்து ஓகே சுஜய் நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் they have a good, I would say here, not all the companies but some companies called objective setting or goal setting, right? நான் வந்து என்னோட மேனேஜரோட உட்காந்து ஓகே திஸ் இஸ் மை பர்சனல் அப்ஜெக்டிவ், இந்த வருஷம் என்னோட ஒர்க்ல இதெல்லாம், ஒர்க்கா இருக்கட்டும் என்னோட கெரியரா இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட அப்ஜெக்டிவ்ஸ். லைக் ஒர்க்ல நான் இதெல்லாம் எஃபெக்டிவ்னஸ், இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்றேன். என்னோட பர்சனல் லைஃப்ல நான் இதெல்லாம் பண்ணணும். என்னோட லேர்னிங் இதெல்லாம் தான் என்னோட அப்ஜெக்டிவ். இது எல்லாத்தையும் கம்பெனி எப்படி ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன். லாட் ஆஃப் கம்பெனிஸ் இன் கேனடா ஹெல்ப் தேர் பீப்புள் லேர்ன். ஸோ இப்போ நான் ஒரு கோர்ஸ் அப்படின்னா தே கைண்ட் ஆஃப் ஹெல்ப் மீ. லைக் இப்போ அட் தி சேம் டைம் தேர் ஷுட் பி சம்திங் ஃபார் தெம் ஆல்சோ. இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட போய் எம்பிஏ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு எம்பிஏ ஹெல்ப் பண்ணிட்டு நான் அடுத்து வேற, ஸோ அந்த மாதிரி டைம்ல தே ஸ்டில் ஹெல்ப் யூ, பட் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட். But if it's like a basic certification, like up to $1,000, so you do a certification for $1,000, you produce your certificate after you're done, and they pay you back the money you spent because it's adding value to them also. Avanga company liyo value, okay, in the professional, he learned it, he gained the knowledge, he upskilled himself, and that is going to benefit us. So அப்படி ஒரு இது வந்து எல்லா கம்பெனிலயும் இருக்கு. முக்காசி கம்பெனில இருக்கு, not everywhere, but 90% of the companies has it. So we have to find what it is and we have to use that. அதான் நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. என்னன்னா ஓகே அப்ஸ்கில்லிங் முக்கியம் தான், லேர்னிங் முக்கியம் தான், பட் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அதை வந்து எப்படி அப்ரோச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் there is a end goal to it. இல்ல நான் இதை படிச்சா இங்க போகணும் அப்படிங்கிற இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ ஆர் நாட் ஜஸ்ட் செட்டிங் அ டார்கெட், யூ ஆர் கோயிங் அண்ட் டாக்கிங் டு தம் ஆல்சோ. ஓகே இந்த மாதிரி நான் விஷயம் பண்ண போறேன், பண்ணா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆஸ் வெல். ஸோ தெர் வில் பி a mutual benefit for both of us அப்படிங்கிற விஷயங்கள். கண்டிப்பா because there's definitely a value in it, right? So நான் வந்து கம்பெனிக்காக பண்றேன் அது ஒரு பக்கம், பட் நான் எனக்காக ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். அது நம்ம எப்படி நம்மள அப்ஸ்கில் பண்ணிக்க, பிகாஸ் லைக் நம்மளோட கோல் ஒரு இடம் நமக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம போறப்போ என்னெல்லாம் நம்ம குட்டி குட்டி லைக் இட்ஸ் how I see it is more like building a castle. ஒவ்வொரு ஸ்மால் பிரிக்கா கட்டினாதான் ஒரு பெரிய நம்ம பில்டிங் கட்ட முடியும். ஸோ அந்த குட்டி குட்டி பிரிக் தான் இது எல்லாமே. And within your self discipline streamல நீ லேர்னிங் ஒரு பார்ட்டா கொண்டு வந்துட்ட உன்னோட பர்சனல் லைஃப்ல ஆல்வேஸ் இல்லையா? So it will be part of your okay. So even that, right? So அதுலயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் ஒரு லீனியர் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் என்னோட ஒரு பர்சனல் கோல் என்னன்னா இயர்லி one certification at least you have to do it. So till 2023 I did it. 2024 was a roller coaster. Like I mean very big event. partner வந்தாங்க, அவங்க லைஃப் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணனும், அடாப்ட் ஆகணும். சோ இதெல்லாம் அதனால I mean like it's definitely I would say it's okay because there is always an alternative, there's always time, but you know like we just have to get back into it. அதான் என்னோட ஒரே ஒரு பிரின்சிபல். So yeah. Okay. Yeah, good. Okay, so what is the one thing you think if you had a chance you want to change or did better? Abhidhar ka? A lot of things, but yeah, but a lot of things. I mean, like I can't say everything here, but yeah. So for everything I have, right? So there are eppadi na adha paakren appadina there are definitely a lot of things that we cannot go back and change, but there are definitely something that we can do on how we can take it further. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இப்போ முடிஞ்சிருச்சு சில விஷயங்கள். இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்றது, இந்தியாலே நான் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சில டைம் எனக்கு தோணும். இந்தியாலே இருந்து அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் இப்போ என்னால முடியாது. சோ இப்போ நான் முடியாத பட்சத்துல நான் என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு என்னால எவ்வளவு நல்லா இங்க இருக்க முடியும், என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணிக்க முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும், and then move somewhere to India, closer to parents. Because I would say I don't think I'll be able to go back to India because of a lot of factors, but I'll be somewhere close to India. So அந்த மாதிரி நான் அப்படிதான் எல்லா விஷயம் பார்க்கறேன். So yeah, so
there is no specific things that I want to go back and change. There is a lot of things, but I have alternatives to most of them. Okay. For thing which we don't have alternative, I would say it's okay to let go. Okay. So basically, you are taking it in a positive approach that there are some gaps, but there are ways to fill that gaps. Definitely. Okay, good. அது ஒரு more of a mindset தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த mindset தேவை. So just regretோ இல்ல வந்து no inactionோ இருக்கிறத தவிர்த்து ஓகே இதுதான் நடந்திருக்கு, சோ இதுல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், அவ்வளவுதான் இல்லையா? கண்டிப்பா. இது I mean I used to be the person, right? Like I used to be the person who regret a lot. Like okay, முடியலையே, ஐயோ போச்சே அப்படின்னு. Even till now, right? Even இப்போ கூட sometimes I do regret some things. I'll be like mood off and all. But one person who helped me in this is my wife, Shruti. So அவ ஒண்ணா சொல்ல முடிஞ்சிருச்சு, இத பத்தி யோசிச்சு உனக்கு ஒன்னும் ஆகுது இல்ல. And so this is the similarity my mom had too. அம்மா முடிஞ்சு போன விஷயம் பத்தி எப்பவுமே கவலைப்படாத, அடுத்து என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு these two women helped me a lot in this, I would say. Yeah, good. Okay, so finally a few questions. If you want to say something to people who want to study or come to Canada for a job in this environment, what do you say? Like, what are the challenges they're going to face, or what they should know before coming to Canada? Okay, first thing I would say is do your research பண்ணுங்க, because recently, and I would say last 3-4 years, there is a big trend that people want to come to Canada, people want to go abroad basically. So எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு தெரியாம நிறைய பேர் வராங்க. அது நான் நிறைய பார்க்கிறேன், because I see people like 12th முடிச்சிட்டு they come here, they just do a PG diploma courses, like it's not even I would say like more like a certification course. So அப்படி பண்றப்போ அது சர்டிபிகேஷன் கோர்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம பண்ணாம, because lot of consultancies are selling this kind of courses, right? So there's a lot of consultancies are promoting this kind of behavior. So அந்த மாதிரி இருக்கப்போ talk to people who are in Canada rather than to consultancy, so that you get to know the actual picture. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க, பிகாஸ் இப்போ வந்து லைக் see like there is way too much crowd here. So வந்து இப்போ immigration they started tightening up. கண்டிப்பா. சோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு இன்ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இதுல டைட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்தப்பலாம் வந்து இந்த அளவு கூட்டம் இல்ல. சோ இமிகிரேஷன்ல இந்த அளவு பிரச்சனை இருந்தது கிடையாது. So நான் பேசிக்கலி இப்போ I wouldn't say I did all the research I could do, but I tried to do major research before I came here. So அப்படிதான் நான் வந்தேன், right? I went to consultancies for sure, yes, and then I reached out to people who are in Canada, and I reached out, basically that helped me a lot in learning a lot of things. And right now there is way more technology, or AI. There are a lot of ways where you can learn, where you can do your research. So first thing is இங்க வரணும்னா, அப்படி சப்போஸ் இங்க வர போறாங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி மைண்ட் பிளான் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா, I would say be ready for the competition and uncertainties in your life. கண்டிப்பா இருக்கும்போது like I said, there is a lot of people already here. So everything's gonna be a little hard for people like me who came already. We already crossed the initial stage. அந்த படிக்கிற டைம்ல வந்து அந்த பார்ட் டைம் தேடுறதா இருக்கட்டும், ஒரு வீடு நான் பாக்குறதா இருக்கட்டும், நான் கார் இல்லாம நான் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கும் அந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு. பட் அந்த அளவு காம்படிஷனோ க்ரௌடோ அப்ப இல்ல. அந்த க்ரௌட் ஸ்டார்ட் ஆனப்ப ஐ மூவ்ட் ஃப்ரம் தட் ஃபேஸ். பட் இப்போ வந்தாங்க அப்படின்னா they might see that. So yeah, so I wouldn't say it's a bad thing. It's just that I want them to be ready. So அந்த ஒரு மைண்ட் செட் இல்லாம இங்க வந்துட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்தியாலே நான் ஹாப்பியா இருந்திருப்பேனே அப்படின்னு ஒரு ரிக்ரெட் பண்றது வந்து, பிகாஸ் you're going to put a lot of time, you're going to put a lot of money, so அதுக்கு ரெடியா இருக்கு. Then third thing, yes, you're going to be away from your family, you're going to be lot of distance, definitely lot of distance. So be ready for that, because for person like me who's been here for 8 years, there are times எனக்கு வந்து தோணும்
இந்தியாலே இருந்திருக்கலாமே. I do miss my family definitely because single child, like I have my cousins, I have my family, friends, எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. So I do miss them. So you gotta be ready to make those sacrifices. You won't be able to say, yeah, உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கசினுக்கு கல்யாணம் இருக்கும், you won't be able to go. போக முடியாது. Yeah, so it happened to me, right? So be ready for all this. ஆமா This three will be, I would say, the most basic and important ones. ஆமா, எஸ்பெஷலி the first one what you said ல, இப்ப என்ன வெறும் காசு கொடுத்தா நமக்கு லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து they randomly choosing something and coming and they're really struggling. So there are, I mean, to be உடைச்சு பேசணும் அப்படின்னா you have to go for the best, you have to go for the quality ones. Just கோர்ஸ் கொடுக்குறாங்கிறதுக்காக நீ வந்து இது, I think it's happening across the world. It's not just in Canada, it's across the world. So நிறைய பேர் வந்து இப்ப வந்து படிக்கிறாங்க, படிச்சு அது பார்த்தா வெறும் இந்தியன்ஸா உட்கார்ந்து இருப்பாங்க, படிச்சு முடிச்சோன்னே வேலையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, ஊருக்கு போகணும். So what is the point actually? Even எனக்குமே வந்து இப்ப நான் 2017 வந்தாலும் 2017லயே என்னோட ஒன் ஆஃப் தி கோர்சஸ், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறேன். நான் வந்து ரொம்ப ஒரு எனக்கு வந்து அப்ப வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். பட் நான் நினைச்சிட்டு ஓகே இந்தியன்ஸ் இருக்காங்க, பட் நம்ம கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் இந்தியன்ஸ், ஹாஃப் கனேடியன்ஸ், இல்ல டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்திருப்பாங்க அப்படிதான் நினைச்சு நான் கிளாஸ் திறக்கிறேன். All Indian faces. Like, okay. அவ்வளவுதான் நான் போய் பார்த்திருந்தேன். So just like that. அது ஒரு தான். And then இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்க வந்து கனடா வந்ததுக்கு அப்புறம் தான் I knew that there is some good universities in Sweden. Sweden is one of the best places. அது நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. So அது I would say அதான் சொன்னேன், like do your research. Canada is definitely a good place, but there are way more places where there are a lot of opportunities. Correct. Correct. Stop looking for those kind of jobs. Also looking for those kind of places. So adana solluva. Okay. Good. So okay, almost last layer adana ipo enakku innonu rendu vishayam kekkanum. One வந்து AI oda influence, how it is, do you see any influence on your field, like you know, and அது அத பத்தி நீ வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறியா? How it is actually, how impactful AI in your side? Oh, it is very impactful. I mean, like it started to, but it's going to be very impactful in the future. We already started seeing this trends. Like start from ChatGPT, for example, right? So நான் வந்து உட்காந்து ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு ஒரு அனலைஸ் பண்ணுவேன். ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன், ஒரு அனாலிசிஸ் நான் பண்றேன் அப்படின்னா அந்த டைம் I can do something else, like something related to work, and I can use that time by this AI to do analysis for me. So it started to make life easier, but we have to see how we are dependent on them. Because we cannot be relying on it for everything. But we can be smart. எதுலாம் நமக்கு வந்து அது டிபெண்டண்டா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயம். And then like there are different things. I wrote down a lot of things to talk, right? So like for instance, there's a manufacturing, like the manufacturing scope of pesna, starting from training. There are AI enhanced platforms now where you can, like different trainings are, you know, like personified. One person get the மாதிரி trainings adapt பண்ண முடியும், right? And then process monitoring, I would say, like machine learning algorithms which the AI can learn about the mission and do the analysis and tell us what's wrong in a mission or what's going to be wrong in a mission. That's okay. And then quality control architecture. Like we already have this vision systems. Like I would say, these are basically camera systems where we feed a defect and we keep it in the production line, and the system captures, like if the system sense that defect in a product, it rejects it. So அப்படி நம்ம input பண்றதை தாண்டி we can use AI to do a lot of defect reduction in production quality control. Okay. And then there are collaborative robots which they call cobots. Right? Cobots are basically AI robots working alongside human. You never know, they can replace humans in future. We don't know that. Then AI enhanced safety systems irukku. And one more thing, இன்னொரு பியூட்டிஃபுல்லான திங் in manufacturing என்னன்னா it's called digital twin. So இப்போ என் கம்பெனில ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஒரு மிஷின் இருக்கு.
அந்த மிஷினோட ட்வின் சிஸ்டம், சேம் ப்ராசஸ், சேம் அந்த மிஷின் அந்த இன் தியரி எப்படி இன் ப்ராக்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதோ அது அப்படியே ஏஐல ஒரு ரெப்ளிகா இருக்கு. ஸோ அந்த மிஷின் என்னெல்லாம் சிமுலேஷன் பண்ண முடியுமோ ஐ கேன் டூ ஆல் தோஸ் சிமுலேஷன் இஸ் ஏஐ. ஸோ இப்போ ஒரு தப்பான ஒரு சிமுலேஷன் ஒரு டெஸ்ட் நான் பண்றேன் மிஷின்ல அப்படின்னா மிஷின் உடஞ்சிரும். பட் ஏஐ உடையாது. ஏஐ ஸ்டில் கோயிங் டு டெல் மீ வாட்ஸ் ராங் இன் இட் அண்ட் ஹவ் ஐ கேன் ரெக்டிஃபை இட். So I can run it again, and if it's a success, I can try it from. So it improves in quality like anything, in that case. Going to. So yeah, so definitely it's going to replace a lot of human workforce, I would say. But that's where we come in, right? That's where we have to, like, as engineers and managers, we have to see how we can adapt to all this. So correct. We can't என்ன சொல்றது, நம்மளால அதை ஒதுக்க முடியாது, but we have to see how we can improve ourselves with the help of it and survive. And so yeah, so that's AI definitely going to rule the world. It's already ruling it, but it's going to rule more. Yeah. Okay, so that's it. Final words. What do you want to say? Like, have anything to say apart from what we spoke? Well, first of all, thanks for doing this. Because and thanks for keep asking. Waiting. I'm waiting. Yeah. Like 2023 நம்ம பேசினோம். பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணப்போ we spoke about this, but I was very guilty. ஏன்னா நான் வந்து I wrote a list of names. இவங்கள்ட்டலாம் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு I wrote your name long back. I think way before I came to you. அதான் ரீசன் சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து I don't think you shared across many people. Yeah, so I thought like this would be a better platform. Definitely. And not just for known people, for others also. So yeah, so yeah, simple as that. I just you know இது ஒரு opportunity, right? So I just want to especially above everything, ரெண்டு பேர் நான் பத்தி பேசவே இல்லை இந்த பாட்காஸ்ட்ல. எனக்கு மக்கள் கூட எப்படி பேசணும், மக்களுக்கிட பேசுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டது ரெண்டு பேரு. அவங்களும் அவங்க அந்த லைவ் லெசன்ஸ், ரைட்? சோ எப்படி வந்து ராஜேஷ் அண்ணா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு அடுத்து நிறைய சொல்லியிருக்காங்க. லைக் எப்படி எந்த விஷயத்துல நான் தப்பு பண்றேன், எந்த தப்பை எப்படி கரெக்டா பண்ணணும், எந்த விஷயத்துல தப்பா பண்ணாம இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் யா so yeah, and thanks to you for doing something like this to teach people. Because not a lot of people take some time to do something like this. Like I said, Pradeep எனக்கு அப்படி ஆரம்பிக்கல அப்படின்னா I wouldn't be here. So if you are not இந்த ஸ்டோரி தெரியணும்ல நமக்கு வந்து. So I know personally I've seen you, but நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த மாதிரி இப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இப்படியும் போகலாம். And and one thing I realized based இப்ப சொல்லும் போது என்னன்னா, சுஜய் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த எனக்குமே பர்செப்ஷன் உடஞ்சது என்ன அப்படின்னா, there is no see first of all நம்ம வந்து செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கக்கூடாது, ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா நமக்கு எல்லாம் தெரியும் இருக்கக்கூடாது. We need to learn from others. The whole purpose of podcast அதானே. So we don't know everything. We are not perfect. We learn. சாக்ரட்டிஸோட கோட் மாதிரிதான், நாலேஜ் என்னன்னா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்பதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஐ திங்க் ரியலி யூ மேட் அ ஹியூஜ் என்ன சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன் திஸ் பாட்காஸ்ட் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். வேற சந்தர்ப்பத்துல நமக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம், நம்ம வேற ஏதாவது டாபிக் எடுத்து பேசலாம். ஓகேவா? we didn't touch much base on physical fitness in this podcast, but I would definitely because உங்க ஜிம்முக்கு வாங்க அந்த புக்கா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் we started those in the same time. ஆமா, அந்த பர்சனல் டெவலப்மென்ட். ஆமா, அதனால பேச முடியல நிறைய பர்சனல் டெவலப்மென்ட் ஸ்பேஸ்ல நம்ம பேசுவோம், தனியா ஒரு நாள் பேசுவோம். ஓகேவா? கண்டிப்பா. Sure. Thank you so much, bro. Okay, thank you Sujay. Okay, see you. Take care. Bye. See you. Bye.